வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கதை கேட்குறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. அவ்வளோ பெரிய தங்கும் விடுதி மற்றும் ரிசார்ட்ஸின் கிளீனிங் வேலை ஜரூராக நடந்து கொண்டிருந்தது. அடிக்கடி நடக்கும் பராமரிப்பு வேலை. அன்று ஒரு நாள் மட்டும் கஸ்டமர் செக்இன் நடக்காது. டாப் டு பாட்டம் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் வேலை நடந்து முடிந்ததும் ஹோட்டல் பளிங்கு போல் மின்னும். ஹோட்டலின் நிர்வாகி இதில் மட்டும் காம்ப்ரமைஸ் செய்வதில்லை. வந்து தங்குபவர்களுக்கு எந்த விதத்திலும் குறை ஏற்படக்கூடாது என நினைப்பவர் அந்த முதலாளி. இன்னும் இதுபோல் நிறைய ஊர்களில் அவருக்கு தங்கும் விடுதிகள் உண்டு. ஒவ்வொரு ஊரிலும் நன்கு படித்த எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளார். ஹோட்டல் முதலாளி ரங்கநாயகம் கண்ணியமான மனிதர். அவர் இருப்பது கர்நாடகாவின் எல்லையான ஓசூரில். கிளீனிங் நடப்பதை ரிசப்ஷனில் போடப்பட்டிருந்த சோஃபாவில் உட்கார்ந்தவாறே பார்வையிட்டு கொண்டிருந்தான் கௌதமன். ஏற்காட்டில் உள்ள அந்த பிரான்ச் ஹோட்டல் ஹில்ஸ் பேலஸின் மேனேஜர். பட்டதாரி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவன். அதன் எல்லா நிர்வாகமும் அவன் கையில்தான் உள்ளது. 28 வயது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், மலையாளம் என சரளமாக பல மொழிகளில் பேசுவான். வந்து தங்கும் கஸ்டமர்களின் கம்யூனிகேஷனுக்கு லாங்குவேஜ் ஸ்கில் என்பது மிகவும் முக்கியம் இல்லையா? எந்த பிரச்சனை என்றாலும் அவர்களிடம் அவரவர் தாய்மொழியில் பேசி சரி செய்து விடுவான். புது இடத்தில் வெளி மாநிலங்களில் தங்களுடைய தாய்மொழியை மற்ற மாநிலத்தவர் பேசும்போது அது என்னவோ ஆட்கள் மயங்கித்தான் விடுகின்றனர். அந்த ஹோட்டல் மற்றும் ரிசார்ட்ஸுக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் கௌதமனின் உபசரிப்புக்காகவே வந்து தங்கி செல்வதுண்டு. முதலாளி ரங்கநாயகத்துக்கு இதனால் கௌதமன் மேல் தனி பிரியம். ஹாய் கௌதம், குரல் கேட்டு திரும்பினான் கௌதம். பிளாக் பேண்ட், ஒயிட் முழுக்கை ஸ்லாக் அணிந்து இன் செய்திருந்தான். கழுத்தில் கருநீல கலர் டை அணிந்து மீசையை ட்ரிம் செய்திருந்தான். இளவயது நடிகர் நிழல்கள் ரவியின் சாயல். ஓர் டிஷர்ட் ஜீன்ஸ் அணிந்த இளைஞன் ஒருவன் கையசைத்தவாறே உள்ளே நுழைந்தான். வாடா கிச்சா என்று அவனை வரவேற்றான் கௌதமன். வந்தவன் தொப்பென சோஃபாவில் உட்கார்ந்தான். என்னடா, ஹோட்டல் கிளீனிங் ஒர்க்லாம் ஜரூரா போயிட்டுருக்கு போல அவன் கேட்கவும் கௌதமன் தலையசைத்தான். ஆமா, இது ரொட்டீன் ஒர்க்கு தானே. பேசிக்கொண்டிருந்தவர்கள் முன் வந்து நின்றான் பணியாள் ஒருவன். சார், வேலையெல்லாம் முடிஞ்சது சார், இனி எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடலாமா? சரி பண்ணுங்க என கௌதமன் தலையசைத்த வினாடி ஹோட்டல் வாசலில் கும் என்ற சாம்பிராணி மணமும் அதைத் தொடர்ந்து அரே பாய் என்ற குரலும் கேட்டது. கௌதமனும் கிச்சாவும் குரல் வந்த திசை நோக்கி பார்வையை திருப்பினர். வாசலில் சாம்பிராணி போடும் நீண்ட தட்டோடு முஸ்லிம் பெரியவர் ஒருவர் நின்றிருந்தார். 58 வயது மதிக்கலாம். தலைக்கு குல்லா, கழுத்திலும் புஜங்களிலும் தாயத்து, ஜிப்பாவும் லுங்கியும் அணிந்திருந்தார். கண்களில் தீட்டி அடர்த்தியான மை அவர் கண்களை பளிச்சென காட்டியது. வாங்க பாய், சடக்கென எழுந்து கொண்டான் கௌதமன். உள்ளே வாங்க பாய், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அரே, கொஞ்சம் தாமதமாயிடுச்சு பையா, மன்னிச்சுக்கோ. சரி சரி பாய், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க என்றதும் அவர் தலையசைத்து விட்டு நகர்ந்தார். சில அடிகள் நடந்தவர் நின்று திரும்பி பார்த்து கேட்டார். அறை கதவுகளெல்லாம் திறந்துதானே இருக்கு, எதுவும் பூட்டலையே? அதை கேட்டதும் ஒரு வினாடி கௌதமனின் முகம் மாறி பின் மீண்டது. அதெல்லாம் பூட்டல பாய், திறந்துதான் இருக்கும். லேசா தள்ளினா போறோம், திறந்துக்கும். அவர் சரியென தலையசைத்து விட்டு புகை போட ஆரம்பித்தபடியே சுறா ஒன்றை ஓதிக்கொண்டே நடக்க துவங்கினார். கிச்சா என்ற அந்த இளைஞன் திகைப்புடன் கௌதமி நெருங்கி அவன் தோளில் கை வைத்தான். போகும் அந்த பெரியவரையே பார்த்து கொண்டிருந்த கௌதமன் திடுக்கிட்டார் போல திரும்பினான். என்னடா? இல்லை, இது என்ன புதுசாக இருக்கு? உனக்கு தான் இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லையே, அப்புறம் என்ன? அவன் கேட்க, இல்லடா கிச்சா, ஹோட்டலுக்கு நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கும். என்னதான் நல்லா டெட்டால் லைசால் போட்டு க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி பெரியவங்களை வச்சு ஸ்பிரிச்சுவலாக பண்ணால் நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதான் என பதில் சொன்னாலும் அவன் பார்வை படிகளில் ஏறி செல்லும் அந்த பெரியவர் மேலேயே இருந்தது. ஒவ்வொரு மாடியிலும் அறை அறையாக சென்று சிறு பையிலிருந்த விசேஷ சாம்பிராணி மூலிகையை போட்டு ஓதியவாறே சென்று வந்து கொண்டிருந்தார் அவர். 3வது மாடியில் இருந்த அறையை படிக்கட்டுகளில் ஏறி அடைந்தார். நீண்ட காரிடார் அறை இருட்டில் தெரிந்தது. காலை வெளிச்சம் கொஞ்சம் கூட அந்த காரிடார் ஜன்னல் வழியாக உள்ளே நுழைந்ததாகவே காணோம். 2 மாடிகளில் இல்லாத ஒரு அழுத்தமான நிசப்தம் அந்த காரிடாரில் மட்டும் நிரம்பியிருப்பதை கவனித்தார் அவர்.
முதல் 3 அறைகளுக்குள் நுழைந்து புகை போட்டுவிட்டு வெளியே வந்து அடுத்த அறையை பார்த்தவர் திகைத்தார். அவர் பார்க்கவே திறந்திருந்த அந்த அறை கதவு படீரென சாத்தி மூடிக்கொண்டது. திகைத்து நின்றவர் சுற்றுமுற்றும் பார்த்தார். யாரும் இல்லை. காற்று வருவதற்கான வழியும் இல்லை. முதல் 2 மாடிகளுக்கும் கூடவே வந்த பையன் இப்போது கூட வரவில்லை என்பதை அவர் உணர்ந்தார். நிமிர்ந்து பார்த்தார். அறை எண் தங்க எழுத்துக்களில் மின்னியது. அதன் முகப்பில் பொருத்தியிருந்த லைட் விட்டு விட்டு கர சத்தத்துடன் எரிய துவங்கியது. சத்தமாக ஓதிக்கொண்டே கதவை ஒரு தள்ளு தள்ளினார் அந்த பெரியவர். கதவு மெல்ல கிரீச் சத்தத்துடன் உள்வாங்கியது. உள்ளே நுழைந்தார். அறைக்குள் வெளிச்சம் இல்லை. திரைச்சீலைகள் எல்லாம் மூடியிருந்தது. அறைக்குள்ளே ஒருவித நெடி வீசியது. சன்னமான நீல ஒளி மட்டும் பரவியிருந்தது. சுவிட்சை தேடி லைட்டை போட்டார். படபடவென எல்லா விளக்குகளும் எரிந்தது. அறையை பார்த்து அசந்து போனார் அவர். அவ்வளவு பெரிய ஹால் அது. அருமையான டெக்கரேஷனில் அறை பளபளத்தது. மிகப்பெரிய கட்டில், பீரோ, வார்ட்ரோப், பெல்ஜியம் கண்ணாடி, மார்பிள், டைல்ஸ் என கண்ணாடியாய் மினுமினுத்தது. பிஸ்னஸ் சூட் போலும். பெரியவரும் போதியபடியே சாம்பிராணி பொடியை போட குபுகுபுவென புகை பரவியது அந்த அறை எங்கும். இப்பொழுது அறை முழுவதும் ஒரே பனிமூட்டம் போட்டது போல புகை பரவியிருந்தது. கண்களை மூடி புகை போட்டுவிட்டு கண்களை திறந்தவர் சற்று அதிர்ந்தார். அறை முழுக்க மசமசவென்று ஒன்றுமே தெரியவில்லை. அதிகமாகவே புகை போட்டுவிட்டோமோ? புகை மறையவோ பரவவோ இல்லையே என அவர் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அது நடக்கிறது. அவர் போட்ட புகை மூட்டம் திடீரென ஒரே இடத்தில் குவிய ஆரம்பித்து அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே புகை அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு உருவமாக மாறியது. அந்த வெளுத்த புகை உருவத்தின் கண்கள் இருக்கும் இடத்தில் சிகப்பு நெருப்பு துண்டங்கள் மட்டும் மினுக் மினுக்கென ஜொலித்தது. அந்த உருவம் அவரை நோக்கி மெல்ல மெல்ல நெருங்க ஆரம்பித்ததும் அல்லா என அவர் வாய் முணுமுணுத்தது. அவர் பின்வாங்கினார். புகையோடு புகையாய் மிதந்து வந்த அது தலைவிரி கோலமான ஒரு பெண் உருவம். யா அல்லா என கத்திக்கொண்டே அவர் வேக வேகமாக அந்த அறையை விட்டு வெளியே ஓடினார். அவர் வெளியேறியதும் அறை கதவு படீர் என்ற சத்தத்துடன் சாத்தி கொண்டு விட்டது. முஸ்லிம் பெரியவரின் அலறல் சத்தம் கேட்டு கீழே ரிசப்ஷன் ஹாலில் நின்று பேசிக்கொண்டிருந்த ஹோட்டல் மேனேஜர் கௌதமும் நண்பன் கிச்சாவும் பதறியபடியே ஓடி வந்து மாடிப்படிகளின் கீழே நின்று மேலே எட்டி பார்த்தனர். யா அல்லா அல்லா என கத்திக்கொண்டே அந்த பெரியவர் தபதபவென மாடியிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தார். கடைசி படிகளில் இறங்கியதும் அப்படியே கம்பியை பிடித்தவாறே உட்கார்ந்து விட்டார். உடலில் வெள்ளமாய் வியர்வை, மூச்சு வாங்கியது. என்னாச்சு பாய், ஏன் இப்படி ஓடி வர்றீங்க? குரலில் பதட்டம் மற்றும் பயத்துடன் அவரது தோளை பிடித்து உசுப்பினான் கௌதம். அவனை முறைத்தபடியே எழுந்தார் அவர். அரே சைத்தான் கா பச்சா, 3வது மாடியில ஒரு அறையில சைத்தான் இருக்குடா. இது தெரியாமலா ஹோட்டல் நடத்துறீங்க? முதல்ல அது என்னன்னு பார்த்து ஒழிச்சு கட்ட பாருங்க என அவர் சொன்னதும் கௌதமின் முகம் பேய் அறைந்தார் போல் ஆனது. கிச்சாவுக்கோ வியர்த்து விட்டது. என்ன பாய் சொல்றீங்க? ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்க. கிச்சா தான் கேட்டான். உண்மையை தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். 3வது மாடியில அந்த அறையில தான் அது இருக்கு. அறை எண்ணெய் சொன்னார். நான் போட்ட சாம்பிராணி புகையையே தனது உருவமா ஆக்கி என் முன்னாடி வந்து நின்னுதுடா. இப்படி ஒரு பிரச்சனை இருக்க போய் தானா என்னைக்கும் இல்லாம என்னை தேடி வந்து புகை போட சொன்னியா? பாய் கோபத்துடன் கேட்க கௌதமின் முகம் இருண்டு விட்டிருந்தது. என்ன பாய், என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீ எதுக்கும் தர்காவுக்கு வா, அங்க வச்சு என்ன எதுன்னு பேசிக்கலாம். சொல்லியவாறே அவர் வேகமாக நடந்து ஹோட்டலை விட்டு வெளியேறி விட்டார். கௌதமுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. பயத்துடன் 3வது மாடியை அண்ணாந்து பார்த்தான். அத்தியாயம் 2. 1 மாதத்திற்கு பிறகு. ஏற்காடு மலை. ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிள் துண்டமா இருந்தது சற்று முன் பெய்து முடித்திருந்த சாரல் மழையில். காலை 10 மணியாகியும் சூரியன் மேகங்களுக்குள் மறைந்து கண்ணாம்பூச்சி விளையாடிக் கொண்டிருந்தான். வீசிய காற்றில் குளிர் தாராளம் காட்டியது. சரிவுகளுக்கு மேல் கட்டப்பட்டிருந்த த ஹில்ஸ் பேலஸ் ஹோட்டல் நட்சத்திர அந்தஸ்து பெற்றது. இள நீல நிற டிஸ்டம்பர் பூச்சில் கேக் துண்டமாய் காட்சியளித்தது. ஹோட்டல் மற்றும் ரிசார்ட்ஸ் உள்ளடங்கியது. தள்ளி தள்ளி கட்டடங்கள் அமைந்திருந்தன. கணிசமான ஏக்கர் பரப்பளவை விழுங்கி கட்டப்பட்டிருந்த ஹோட்டலின் பின்புறம் நீச்சல் குளம், நீண்ட புல்வெளி, அதை தாண்டி நிறைய பிளம்ஸ், பேரிக்காய் மரங்கள் மற்றும் தைல மரங்கள் அணிவகுத்து நின்று கண்ணுக்கு குளுமையை வாரி இறைத்து கொண்டிருந்தது. காலை நேர குளிரையும் பொருட்படுத்தாமல் ஹோட்டல் ஊழியர்கள் ஸ்வெட்டர்கள் அணிந்து வேலை பார்த்து கொண்டிருந்தனர். ஹோட்டலின் பின்புறம்தான் உணவு தயாரிக்கும் அறை.
விதவிதமான டிஃபன்களின் மனம் காற்றில் கலந்து பசியை வரவழைத்து கொண்டிருந்தது. ஹோட்டலின் முன்புற வாயிலில் கலர் கலரான கொடிகள் நடப்பட்டும் டேலியா, டெய்ஸி என விதவிதமான பூக்களை நட்டும் பார்வையாளர்களை கவர்ந்து கொண்டிருந்தது. பக்கவாட்டில் மிகப்பெரிய LED டிஜிட்டல் போர்டு மாலை நேரத்தில் ஆன் செய்யப்பட்டு ஏற்காட்டின் எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் பிரகாசமாய் தெரியும்படி வெள்ளையும் நீலமுமாக ஜொலித்து கொண்டிருக்கும். ரொம்பவும் நிரம்பி வழியாமல் ஆனாலும் எல்லா நேரமும் ஆட்கள் வந்து போகும் ஒரு பெரிய ஹோட்டல் அது. ஹோட்டலின் வாயிலில் வளைந்து நெளிந்து தன் சிகப்பு நிற கியா கேரன்ஸ் காரை சத்தமில்லாமல் கொண்டு வந்து போர்டிகோவில் நிறுத்தினான் விக்ரம். 80களின் நடிகர் கார்த்திக்கின் சாயல் வாங்கியிருந்தான். டெல்லியின் யூனிவர்சிட்டியில் MBA முடித்த போது அவனுக்கு வந்த காதல் கடிதங்கள் ஏராளம் ஏராளம். ஒரு கியூட்டான சிரிப்புடன் அவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளியவன் பார்த்த மறுகணமே விழுந்தது சித்தாராவிடம்தான். சித்தாரா பட்நாயக் குஜராத்திய பெண். புனேயில் இருந்த விக்ரமின் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவனுக்கு ஸ்டெனோவாக வேலைக்கு வந்தவள். இன்டர்வியூக்கு வந்த அன்றே செலக்ட் செய்யப்பட்டு விட்டாள். ஸ்டெனோவாக அல்ல, விக்ரமின் மனைவியாக. தன்னுடைய ஒரே மகன் கல்யாணம் செய்து கொண்டு குடியும் குடித்தனமுமாக இருக்க மாட்டானா, பேரப்பிள்ளைகளை கண்கொண்டு பார்க்க மாட்டோமா என்றிருந்த விக்ரமின் தாய் பூர்ணிமா உடனே மகனின் ஆசைக்கு பச்சை கொடி காட்டிவிட்டாள். விக்ரமின் வீடு அமைந்திருப்பதும் புனேயின் ஒரு புகழ்பெற்ற தெருவில்தான். நிறைய ஆடம்பர பங்களாக்களுக்கு நடுவில் அலட்டல் இல்லாமல் அமைந்த பங்களா அவனுடையது. தந்தை இறந்த பிறகு ஸ்டீல் கம்பெனி நிர்வாகத்தை அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். கூடவே அவனுடைய சாஃப்ட்வேர் கம்பெனியையும். பிஸ்னஸ் என நிற்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த மகனுக்கு கால் கட்டு போட ஆசைப்பட்டாள் பூர்ணிமா. எத்தனையோ பெண்களின் புகைப்படங்களை காட்டியும் இன்ட்ரெஸ்ட் காட்டாதவன் சித்தாராவை பார்த்ததுமே பூர்ணிமாவிடம் சொல்லிவிட்டான், இவள்தான் உன் வருங்கால மருமகள் என. செர்ரி பழ நிறத்தில் கோதுமை நிறம் கலந்த ஒரு நிறம் சித்தாராவுக்கு. சென்னையில் படித்ததால் தமிழ் ஓரளவு புரியும், பேசவும் தெரியும். நடிகை ஸ்ரீதேவியின் சாயலில் ஒரு நடிகை திவ்ய பாரதி என இருந்தார் 90களில். அவரை போன்றே நிறைவான புன்னகையை அடக்கிய வட்ட முகம் சித்தாராவுக்கு. வட்டமான பெரிய கண்கள், மையிட்ட விழிகள் அங்கும் இங்கும் சுழலும் பொழுது உள்ளே ஏதோ ஒரு வண்டு அசைவது போன்றே தோன்றும் பார்ப்பவர்க்கு. ஒரு முறை மிஸ் குஜராத்தி பட்டம் பெற்றிருந்தாள், கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே. அதன் பின் வந்த டிவி, சினிமா, மாடலிங் வாய்ப்புகளை வேண்டாம் என நோ சொல்லிவிட்டு தான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை தேடிக்கொண்டிருந்தாள். சென்ற இடங்களிலெல்லாம் இவள் அழகே இவளுக்கு எதிரியாய் அமைந்தது. இவள் சர்டிஃபிகேட்ஸை பார்க்காமலேயே யோர் அப்பாயிண்டட் என்றார்கள் பல் இழுத்து கொண்டே. அழகே மயிலே என என்னென்னவோ பினாத்தல்கள் வேறு. சித்தாராவுக்கு வெறுத்து போனது. இத்தனைக்கும் அவள் எந்த மேக்கப் சாதனங்களும் உபயோகிப்பவள் அல்லல். சாதாரணமான சல்வார் தான் அணிந்திருப்பாள். அல்லது ஒரிசாவின் பழங்குடியின மக்கள் தயாரிக்கும் ஆர்கானிக் புடவைகளைத்தான் அணிவாள், இயற்கை சாயம் பூசப்பட்டவை. அந்த கரடுமுரடான சேலைக்கு அழகு அள்ளி கொண்டு போகும். காதில் சாதாரண ஸ்டட், கழுத்தில் சன்னமான கோல்டு செயின், அதில் ராதாகிருஷ்ணர் டாலர் தொங்கிக் கொண்டிருக்கும். கையில் ஒரு பிரேஸ்லெட், வாட்சுடன். அவ்வளவுதான் அவள் அலங்காரம். முதுகு வரை நீண்டிருக்கும் கூந்தலை கிளிப் போட்டு ரப்பர் பேண்டுக்குள் அடக்கியிருப்பாள். அன்று இன்டர்வியூ அன்று கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த சித்தாராவை கண்களில் வாங்கியதுமே விழுந்து விட்டான் விக்ரம். என்னவோ பார்த்ததுமே இவள்தான் உன் மனைவி என்று குரல் கேட்கவும் ஜென்ரலாக கேள்விகள் கேட்டு அவளை பற்றி தெரிந்து கொண்டு விட்டு பின் தன்னுடைய எண்ணத்தை மிக நாசுக்காக தெரியப்படுத்தினான். ஏற்கனவே விக்ரமை நிறைய இன்டர்வியூக்களில் சித்தாரா பார்த்திருக்கிறாள். இளம் தொழில் அதிபர்களுக்கான விருதுகளும் வாங்கியிருக்கிறான். விக்ரமின் தாயாரை உடனே போனில் பிடித்து அவளிடம் சித்தாராவை பேசவிட்டான். பூர்ணிமாவுடன் பேசியதுமே சித்தாராவுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச தயக்கமும் பயமும் காணாமல் போய்விட வெட்கத்துடன் சம்மதித்து விட்டாள். சித்தாராவுக்கு கிராமத்தில் இருக்கும் தாத்தா ஒருவர்தான் ஆதரவு. அவரிடம் பேசி சம்மதம் வாங்கி அடுத்த முகூர்த்தத்திலேயே டும் கொட்டியாகிவிட்டது. தமிழ் முறைப்படியும் அவர்களின் குஜராத்தி முறைப்படியும் என கலந்து கட்டி நடைபெற்றது திருமணம். திருவிழா போல கோலாகலமாக நடைபெற்றது. ஏழைக்கு வந்த வாழ்வை பாரடி, நல்ல பணக்கார மாப்பிள்ளையா பிடிச்சிருக்கா. எல்லாம் அழகுபடுத்துகிற பாடு. நாமளும் கொஞ்சம் அழகா இருந்திருந்தா நமக்கும் இதெல்லாம் கிடைக்குமோ என்னவோ. ஒருத்தி பொறாமையில் புழுங்கியவாறே சொல்ல, அட நீ வேறடி, அதுக்கெல்லாம் கெட்டிக்காரத்தனம் வேணும். உனக்கும் எனக்கும் அதெல்லாம் சுட்டு போட்டாலும் பத்தாது. இன்னொருத்தி சொல்ல, இந்த மாதிரி பேச்சுக்களெல்லாம் தம்பதியரின் காதுகளில் விழவே செய்தது. கண்களில் நீருடன் அவனை ஏறிட்டாள் சித்தாரா. அவங்க சொல்ற மாதிரி என் அழகுதான் உங்களை மயக்கிடுச்சா? அவள் கேட்கவும் அவன் அவளை அணைத்து கொண்டான். சீ, அழகுன்றது ஒரு டோக்கன், அவ்வளவுதான்.
அதையும் தாண்டி ஒரு பரிச்சயம் நமக்குள்ள என்னமோ சொல்வாங்களே, முன்ஜென்ம விட்டகுறை தொட்டக்குறைன்னு, அது மாதிரி தான். நான் உன்னை பார்த்தப்போ தோணுச்சு. அழகு தான் பிரதானம்னா எத்தனையோ அழகான பெண்களை அம்மா ஃபோட்டோவில் காண்பிக்கலையா? எனக்கு ஒன்றுமே தோணலையே. பொறாம பிடிச்சவங்க ஏதாவது பேசிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வேலையை பார்க்கலாம் என்ன என்றவாறே கண் சிமிட்ட அவளுடைய முகம் கேரட் நிறத்துக்கு போனது. புனேவிலிருந்து யாருடைய தொல்லையும் வேண்டாம் என இந்த ஏற்காடுக்கு வந்துவிட்டனர் இருவரும், திருமணம் முடிந்த அடுத்த வாரத்திலேயே. ஏற்காட்டில் ஒரு எஸ்டேட் வாங்கும் எண்ணம் இருந்ததால் விக்ரம் இங்கு 2 முறை வந்திருக்கிறான். ஆர்ப்பாட்டம் இல்லாத இயற்கை சூழல் இவனுக்கு ரொம்பவே பிடித்து போக உடனே ரூம் புக் பண்ணிவிட்டான். ஃப்ளைட் ஜேர்னி முடித்து சேலம் வந்து அங்கிருந்து பிஸ்னஸ் நண்பன் ஒருவனின் காரை எடுத்துக்கொண்டு ஏற்காடு வந்துவிட்டான் விக்ரம். நீல நிற சஃபாரி அணிந்திருந்தான் விக்ரம். அது அவனுக்கு பாந்தமாக பொருந்தியது. அவர்கள் வழக்கப்படி குஜராத்தி பாணியில் சேலை உடுத்தியிருந்தாள் சித்தாரா. நெற்றியில் குங்குமம் பளிச்சிட்டது. காரை பார்க் செய்துவிட்டு செக்யூரிட்டியின் சல்யூட்டை ஒரு சின்ன தலையசைப்பில் ஏற்றுக்கொண்டு மனைவியுடன் ரிசப்ஷன் ஹாலினுள் நுழைந்தான். ரிசப்ஷன் மேஜையின் பின்னே டை கட்டிய இளைஞன் ஒருவன் பவ்யமாக, நான் தங்களுக்கு எவ்வாறு உதவலாம் என ஆங்கிலத்தில் கேட்க விக்ரம் விவரம் சொன்னான். கம்ப்யூட்டரில் சரிபார்த்துவிட்டு தலையசைத்தவாறே, வெல்கம் டு ஏற்காட் சார், ஹாப்பி மேரிட் லைஃப் என்றவன் திரும்பி தங்க நிறத்தில் பளபளத்த அந்த சாவியை எடுத்தான். இன்டர்காமில் யாரையோ அழைத்தான். வெள்ளை யூனிஃபார்மில் சிவப்பு பூ அணிந்த அந்த 18 வயது இளைஞன் ஒருவன் வந்தான். விக்ரமிடம் பேசிக்கொண்டிருந்த அந்த ரிசப்ஷன் இளைஞன் பையனிடம் திரும்பி, இவர்களை 3வது மாடியில் இருக்கும் அந்த பிஸ்னஸ் சூட் அறைக்கு அழைத்து போ, ரூம் நம்பர் 302 என்றான் சாவியை நீட்டியவாறே. அதை கேட்டதுமே அந்த பையனின் முகம் இருண்டு போனது. நீட்டிய சாவியை வாங்காமல் அவன் நிற்பதை பார்த்ததும் ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் முகத்தை கடுமையாக்கினான். என்னப்பா, ஏன் நின்றுட்டுருக்க? சாவியை வாங்கிட்டு போ என்று அதட்டவும், சார் அந்த ரூம் எதுக்கும் மேனேஜர்கிட்ட ஒரு வார்த்தை அவன் சொல்ல ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் முறைத்தான். சற்று தயக்கத்துடன் சாவியை வாங்கினான் இவன். கைகள் லேசாக நடுங்குவதை கவனித்தான் விக்ரம். லிஃப்டில் அவர்களை அழைத்து சென்று அறைக்குள் செல்லாமல் வாசலிலேயே நின்றான். சுற்றுமுற்றும் பார்த்தபடி வியர்வை முகத்துடன் நின்றவனை விக்ரம் உசுப்பினான். என்னப்பா தம்பி, அப்படியே நின்றுட்டுருக்கு? ஒன்று நீ தர, இல்லை என்கிட்ட சாவியை கொடு. அவன் சற்று கண்டிப்புடன் கேட்கவும் இவன் தயக்கத்துடன் சாவியை போட்டு கதவின் லாக்கை விடுவித்தான். கிளிக் என்ற சத்தத்துடன் கதவு மெல்ல திறந்து கொண்டது. வெளியே இருந்த மெயின் சுவிட்சை ஆன் செய்தான். உள்ளே அறை இருட்டாக இருந்தது. இவன் வெளியேவே நின்றான். விக்ரமும் சித்தாராவும் உள்ளே நுழைந்தனர். ஏதோ ஒரு பூவின் நறுமணம் வந்து அவர்கள் நாசியை தாக்கியது. செண்பகப்பூவின் மனம். மூச்சை ஆழமாக உள்ளிழுத்தாள் சித்தாரா. லைட்டை ஆன் செய்தான் விக்ரம். பளீரென அறை வெளிச்சத்தில் நிரம்பியது. அறையை பார்த்ததுமே சித்தாராவுக்கு மயக்கம் வராத குறை. அவ்வளோ விஸ்தாரமாக படு அழகாக இருந்தது அறை. மன்னர் கால அறை போல் அது அழகாக டெக்கரேட் செய்யப்பட்டிருந்தது. மார்பிள் டைல்ஸ் மற்றும் சுவர் அலங்காரங்கள் பளிங்கு போல் மினுமினுத்தது. எவ்வளோ அழகா இருக்கு! சித்தாரா தன்னையும் மீறி முணுமுணுத்தாள். அறையை பார்த்துவிட்டு திரும்பிய விக்ரம் துணுக்குற்றான். லக்கேஜ்கள் எல்லாம் அறையை ஒட்டினார் போலே வைத்துவிட்டு அந்த சர்வீஸ் பாய் எப்போதோ போய்விட்டிருந்தான். விக்ரமுக்கு கோபம் வந்தது. இவ்வளவு அழகான ஹோட்டல்ல இவ்வளவு மோசமான சர்வீஸா? சற்று அதிருப்தியான முகத்துடன் திரும்பியவன் கண்ணாடியின் முன் நின்றவாறு அழகு பார்த்து கொண்டிருந்த சித்தாரா பட்டாள். காதலுடன் அவளை பார்த்துவிட்டு திரும்பியவனின் பார்வை சட்டென நிலை குத்தியது. இதயம் சரக்கென ஒரு குத்து வாங்கியது போலானது. அத்தியாயம் 3. நீண்ட பெல்ஜியம் கண்ணாடியின் நேர் எதிரே இன்னொரு கண்ணாடி எதிர்ப்புற சுவர் அருகே வைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் சித்தாரா ஒரு கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் நேர் எதிர்ப்புறம் வைக்கப்பட்டிருந்த அந்த இன்னொரு கண்ணாடியில் யாரோ நிழலுருவமாக நிற்பது தெரிந்தது அவனுக்கு. உன்னிப்பாக பார்த்தான். மசமசப்பாக யாரோ ஒருவர் நிற்கும் உருவம் போல் தெரிந்தது. சட்டென திரும்பி எதிர்கண்ணாடியை பார்த்தான். அதில் பிம்பம் ஏதும் இன்றி பிளாங்காக இருந்தது. மீண்டும் திரும்பி சித்தாரா பார்த்து கொண்டு நின்றிருந்த கண்ணாடியை பார்த்தான். அவள் கண்ணாடியில் தெரிந்த எதிர்கண்ணாடியில் அதே உருவம் நின்று கொண்டிருந்தது நன்றாகவே தெரிந்தது. கண்களை கசக்கிவிட்டு கொண்டு பார்த்தான். இப்போது அந்த உருவம் தெரியவில்லை. தன் தலையில் தட்டி கொண்டான் விக்ரம். பயண களைப்பு போல, இல்யூஷன் என நினைத்தவாறே கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த சித்தாராவை சேர்த்து இழுத்தபடி அருகிலிருந்த அவ்வளோ பெரிய கட்டிலில் போய் தொப்பென விழுந்தான். கட்டிலின் நுரை பஞ்சமெத்தை அவர்களை உள்வாங்கி தாளாட்டியது. சிணுங்கினாள் சித்தாரா.
ஐயோ ஜி, இன்னும் குளிக்கவே இல்லை, கசகசன்னு இருக்கு. இருக்கட்டுமே, அதனால என்ன என்றவாறே அவள் உச்சி வகட்டை மோப்பம் பிடித்தான் விக்ரம். உதட்டுடன் உதடன் நெருங்கி இருந்த வேளையில் அவன் காதருகே அந்த சத்தம் கேட்டது. யாரு யாரு? காற்றில் கிசுகிசுப்பாய் ரகசியம் பேசும் தொனியில் கேட்ட அந்த குரலை கேட்டு சட்டென நிமிர்ந்தான் விக்ரம். யாரு? அவன் குரலில் கடுமை. கியாகுவாஜி, பதறி எழுந்தாள் சித்தாரா. சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு எழுந்தான் விக்ரம். யோசனையுடன் கண்களை மூடியவன் 2 கைகளால முகத்தை அழுந்த துடைத்து விட்டு கொண்டு எழுந்தான். நான் போய் ரெஃப்ரெஷ் ஆக்கிட்டு வரேன் சித்து. நீ இன்டர்காமில் ஃபுட்டுக்கு ஆர்டர் பண்ணிவே. எனக்கு என்ன பிடிக்கும்னு தான் உனக்கு தெரியும்ல என சிரித்தவாறே அவள் கன்னத்தை தட்டினான். சிரித்தபடியே அவள் தலையாட்டினாள். இருவரும் குளித்து முடித்துவிட்டு மதிய உணவை சாப்பிட்டு முடித்து வெளியே கிளம்ப தயாராயினர். அதே நேரம் அவனுடைய ஃபோன் ரிங் ஆனது. எடுத்து பார்த்தான். ஏற்காட்டில் அவன் எஸ்டேட் வாங்குவது தொடர்பான ஏஜென்ட் தான் லைனில் இருந்தான். ஹலோ விக்ரம் சார், நான் தான் நல்லசாமி பேசுகிறேனுங்க. நீங்கள் கேட்ட மாதிரி எஸ்டேட் ஒன்று விலைக்கு வருதுங்கய்யா. பேரி பிளம்ஸ் தோட்டங்களோட பங்களா அட்டகாசமாக இருக்கும். பசங்க யாரும் இங்கே இல்லை, எல்லாரும் வெளிநாட்டில். நல்ல விலைக்கு வந்தால் வித்துட சொல்லிட்டாங்க. சார் எப்போ வரீங்கன்னு சொன்னால் அவன் இழுக்க, நான் ஏற்காட்டில் தான் இருக்கேன், எங்கே வரணும் என்றதும் அவன் உற்சாகமான குரலில், ரொம்ப நல்லதாக போச்சுங்க. சார் எங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அவன் குரலில் டன் டன்னாய் பவ்யம். சற்று யோசித்த விக்ரம், நான் ஹோட்டல் ஹில்ஸ் பேலஸில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்படியா? தோ 10 நிமிஷத்தில் வந்துடுறேனுங்க. என் 2 வீலரை ஹோட்டலில் போட்டுட்டு ஐயா கார்லேயே போயிடலாமுங்க என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். விக்ரம் திரும்பி சித்தாராவை பார்த்தான். கட்டிலில் ஒய்யாரமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தமிழ்நாட்டு பெண்கள் அணிவது போல் இளநீல நிற காட்டன் புடவை அணிந்திருந்தாள். கண்களில் சிரிப்பு. என்ன பிஸ்னஸா என்றாள் தன் கொஞ்சும் குரலில். அவன் வந்து அவள் கழுத்தில் மாலையாக தன் கைகளை கோர்த்தபடியே, நீ வந்த நேரம் எஸ்டேட் ஒன்று கூடி வருது. ரொம்ப நாளாக இந்த இடத்துல தோட்டங்களோட ஒரு பங்களா வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ நாள் அது அமையவே இல்லை பாரு. சரியாக நம்ம ஹனிமூன் வந்திருந்த நேரம் செட் ஆகியிருக்கு. அநேகமாக இந்த டீல் முடிஞ்சதுன்னா நம்ம ஹோட்டலை காலி பண்ணிவிட்டு அந்த பங்களாவுக்கு குடி போகிற மாதிரி இருக்கும். என்ன டியர், நீ ரூம்லேயே வெயிட் பண்ணு, நான் போய் அந்த எஸ்டேட்டை பார்த்துட்டு வரேன். எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். நானும் உங்கள் கூட வரட்டுமா? சித்தாரா கெஞ்சலுடன் கேட்டாள். நோ டியர், இப்போ வேணாம். என் கூட ஏஜென்ட் வருவான், நான் வந்துட்டு உன்னை அழைச்சிட்டு வரேன் என்ன என சொல்லியபடி அவள் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு ரூமை லாக் பண்ணிக்கோ, நான் ஃபோன் பண்ணதுக்கப்புறமா கதவை தரேன், சரியா என சொன்னான். அவள் தலையசைத்தாள். அவன் கிளம்பி போனதும் அவ்வளவு பெரிய அறைக்கதவை சாத்தி தாழிட்டு விட்டு அறைக்குள் திரும்பி நடந்தாள் சித்தாரா. பரந்த கண்ணாடி ஜன்னலின் ஸ்கிரீனை விலக்கிவிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு பின்புறம் தெரிந்த தோட்டத்து பசுமையை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். மேகம் தவழ்ந்து செல்லும் மலை முகடுகள், சரைல் சரைல் என இறங்கும் சரிவு பகுதிகள், நெளி நெளியாய் தெரியும் மலைப்பாதைகள், புல்வெளியில் உருண்டு விளையாடும் குழந்தைகள் என தெரிந்த காட்சிகளை இன்னும் அருகினில் பார்க்க பெட்டிக்குள் இருந்த பைனாகுலரை எடுத்தாள். அதன் வியூ ஃபைண்டரில் மூலம் பார்க்க ஆரம்பித்தாள். ஒவ்வொன்றாக ரசித்து கொண்டே வந்தவளுடைய முகம் திடீரென ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது. பார்க்க பார்க்கவே அவள் முகம் வெளிறியது. அத்தியாயம் 4. பைனாகுலரை எடுத்துவிட்டு பார்த்தாள். எதுவும் தெரியவில்லை. இப்போது என்ன பார்த்தோம்? மீண்டும் பைனாகுலர் வழியாக பார்த்தாள். ஹோட்டலின் காட்டேஜுகளுக்கெல்லாம் சற்று தள்ளி பின்புறமாக அமைந்திருந்த பேரிக்காய் மரங்களுக்கு மத்தியில் ஒரு பெண் நின்றிருந்தாள். வெள்ளை புடவை, விரித்து போட்ட நீண்ட கூந்தல், குத்துச்செடிகளாய் வளர்ந்திருந்த மரங்களின் ஒரு கிளையில் சாய்ந்தவாறே அவளுடைய அகலமான பெரிய கண்கள் சித்தாரா இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தது. அவளது தேகத்தை சுற்றிலும் வெண்ணிற புகை போல் வந்து கொண்டிருந்தது. திடுக்கென பைனாகுலரிலிருந்து தன் பார்வையை எடுத்தாள் சித்தாரா. அவளுக்கு உடல் வேர்த்து கொட்டியது. ஜிலீர் என்ற ஐஸ் கட்டியை அவள் தண்டுவடத்தில் தேய்த்தது போன்ற உணர்வு. சாதாரணமாக பார்க்கையில் அந்த மரம் இருக்கும் பகுதி வெறுமையாக தெரிந்தது. கைகள் நடுங்கம் மீண்டும் பைனாகுலரில் தன் பார்வையை பதித்து பார்த்தாள். இப்பொழுது அந்த பகுதியில் யாரும் இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தாள். அவள் பார்த்து கொண்டிருக்கும்போது திடீரென அந்த பெண் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து கண்ணாடி ஜன்னல் மேல் ஒரு 8 கால் பூச்சியை போல் அமர்ந்தாள். ஹாவென அலறியபடியே பைனாகுலர் ஒரு பக்கம் விழ இவள் ஒரு பக்கமுமாக போய் விழுந்தாள். வீல் வீல் என அலறியவாறே விழுந்த வாக்கிலேயே கத்தினாள் சித்தாரா.
அவள் கத்துவது அவளுக்கே கேட்கவில்லை. தலையை சாய்த்து அவள் கத்துவதையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அந்த பெண் விசுக்கென ஜன்னலை கடந்து ஊடுருவி அறைக்குள் தாவினாள். என திறந்தவாய் அப்படியே நின்று போனது சித்தாராவுக்கு. தரையோடு தரையாக ஒரு பூச்சி ஊறுவது போல் ஊர்ந்து வந்த அந்த பெண் உருவம் ஒரே தாவாக தாவி விழுந்து கிடந்த சித்தாராவின் மேல் தாவி அவள் மேலே தொட்டவாறு அப்படியே அந்தரத்தில் கிட்டத்தட்ட பரவியவாறே மிதந்தது. அதன் முகமும் இவள் முகமும் நேருக்கு நேர் மேல் கீழாக. அதன் வழிந்த தலைமுடி சித்தாராவின் முகத்தில் விழுந்து தொட்டு கொண்டிருந்தது. ஹாவென பீதியிலும் நடுக்கத்திலும் சித்தாரா கத்த வாயை திறந்தாள். அந்த அமானுஷ்ய உருவம் புகை போல மாறி திறந்த அவள் வாய்க்குள் விசுக்கென வண்டு நுழைவது போல் நுழைந்து மறைந்தது. சடார் என கைகளையும் கால்களையும் பரப்பியவாறே அந்தரத்தில் எழுந்து நின்ற சித்தாரா புடவை அவிழ்ந்து கீழே தொங்க விரித்த தலைமுடியும் வெளுத்த முகமுமாக கடகடவென சிரிக்க ஆரம்பித்தாள். அதன் பின் அழ ஆரம்பித்தாள். பின் ஓவென அடிக்குரலில் கத்தியவாறே தொப்பென கட்டிலில் போய் விழுந்தாள். இவள் கடைசியாக அலறியது மட்டும் 3வது மாடியின் லிப்டிலிருந்து வெளிப்பட்டு காரிடாரில் நடந்து வந்து கொண்டிருந்த விக்ரமின் காதில் துல்லியமாக விழுந்தது. முகம் மாற சித்தாரா என கத்தியவாறே தபதபவென அறையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். அறையை திறந்ததுமே அவன் கண்ட காட்சி அவன் ஈரக்குலையை உலுக்கி எடுத்தது. அத்தியாயம் 5. அறையில் தான் கண்ட காட்சியை விக்ரமால் நம்ப முடியவில்லை. அறையில் சுவரின் மையத்தில் சுவரோடு சுவராய் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடி ஜன்னலின் மேல் கை கால்களை பதித்து ஒரு பல்லியை போல் ஊர்ந்து ஏறிக்கொண்டிருந்தாள் சித்தாரா. புடவை ஒரு பக்கம் அவிழ்ந்து அதன் முந்தி தரையை தொட்டு கொண்டிருக்க கூந்தல் அவிழ்ந்து தோளில் புரண்டு கொண்டிருந்தது. மெது மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தவளிடமிருந்து பெருமூச்சுகள் பெரிது பெரிதாக கேட்டது. சித்து! பதட்டத்துடன் உரக்க கூப்பிட்டான் விக்ரம். ஊர்வதை நிறுத்தி தலையை மெதுவாக பக்கவாட்டில் திருப்பினாள். அவளை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு தூக்கி அடித்தது. செர்ரி பழ நிறத்தில் இருக்கும் சித்தாராவின் முகம் வெள்ளை வெளையேர் என்று வெளுத்து போய் உதடெல்லாம் இரத்த பசையின்றி சாம்பல் நிறத்தில் காணப்பட்டது. அவளுடைய பளிச்சென்ற பளிங்கு விழிகளில் கருமணிகளையே காணாமல் வெள்ளை வெளையேர் என தெரிந்தது. சித்தாரா என முனகியது அவன் உதடு. அவள் அவனை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் ஜன்னலில் ஏறி மேல் சுவற்றில் கால் பதித்தாள். அதிர்ந்து போய் நின்றவன் பின் தன் உணர்வுக்கு வந்தான். வேகமாக ஓடிச் சென்று, ஏய் சித்தாரா, என்ன பண்ணிட்டு இருக்க? சின்ன குழந்தை மாதிரி இறங்கு என அதட்டியவாறே அவள் கால்களை பற்றி கீழே இழுத்தான். அலறியவாறே கீழே தரையில் தொப்பென விழுந்தாள் அவள். அவளை அப்படியே தூக்க முயன்றான். அவன் கன்னங்களில் அரைந்தாள். முகத்தை பிராண்டினாள். விக்ரமுக்கு கோபம் வந்து பலாரென ஓர் அறை விட்டான். உடனே மயங்கி போனாள் சித்தாரா. அவளை அள்ளி கொண்டு வந்து படுக்கையில் கிடத்தினான். முகம் முழுவதும் பரவி இருந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டான். கன்னத்தை படபடவென தட்டினான். நெற்றியை தொட்டு பார்த்தான். திடீரென்றது. உடம்பு அனலாய் கொதித்தது. உடனே ரிசப்ஷனுக்கு ஃபோன் செய்தான். ஹலோ, நான் 3rd ஃப்ளோர் 302 பேசுகிறேன். என் மிஸ்ஸஸ்க்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. யாராவது டாக்டர் இருந்தால் வர சொல்லுங்களேன். அன்கான்ஷியஸாக இருக்காங்க ப்ளீஸ். மறுமுனையில் ரிசப்ஷன் இளைஞனிடம் பதற்றம் தொற்றிக்கொண்டது. ஓ மை காட், கவலைப்படாதீர்கள் சார். இங்கே ஹோட்டலிலேயே 2வது மாடியில் ஒரு மருத்துவர் தங்கியிருக்கிறார். அவரை உடனே காண்டாக்ட் செய்கிறேன். அடுத்த 5 நிமிடங்களில் நைட் கவுன் அணிந்த ஒரு குறுந்தாடி மருத்துவரும் கூடவே ரிசப்ஷன் இளைஞனும் ஒரு பணியாளனும் வந்து அறை கதவை தட்டினர். கதவை பரபரப்புடன் திறந்து அவர்களை உள்ளே அழைத்து வந்தான் விக்ரம். மருத்துவர் அவளை பரிசோதித்து பார்த்து அவரிடம் சில கேள்விகள் கேட்டுவிட்டு தன் மெடிக்கல் கிட்டிலிருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுவிட்டார். டோன்ட் ஒரி மிஸ்டர் விக்ரம் என்றான் இவன். எஸ் மிஸ்டர் விக்ரம், பையனை அலுப்பாக இருக்கலாம். இன்னைக்கு தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். இன்ஜெக்ஷன் ஃபீவரை குறைச்சிரும். எழுந்ததும் பசின்னு சொன்னாங்கன்னா பன்னும் பாலும் மட்டும் கொடுங்க. காலையில் சரியாகிடும். அப்படி இல்லை, ஃபீவர் குறையலைன்னா லோக்கல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுங்க. நான் காலையில் கிளம்பிடுவேன் என சொல்லிவிட்டு தேங்க்யூ டாக்டர் என விக்ரமின் நன்றியை வாங்கி கொண்டு கிளம்பிவிட்டார் அவர். விக்ரம் ரிசப்ஷன் இளைஞனிடம் வந்தான். அவருடைய ஃபீஸை என்னுடைய பில்லில் சேர்த்து விடுங்கள். பன்னும் சூடான பாலும் கொண்டு வர சொல்லுங்கள் என சொன்னதும், ஓகே சார், கவலைப்படாதீர்கள், உங்கள் மனைவிக்கு சரியாகிவிடும். டாக்டர் சொன்னது போல பயண அலுப்புதான் என சொல்லிவிட்டு அவனும் அகன்றுவிட அறை கதவை சாத்திவிட்டு கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் சித்தாராவிடம் வந்தான் விக்ரம்.
மெதுவாக அவள் தலையை கோதிவிட்டான். ஜுரம் குறைந்திருந்தது. என்ன ஆனது இவளுக்கு? நான் கிளம்பும்போது நன்றாகத்தானே இருந்தாள். சற்று முன்பு தான் கண்டது என்ன நிஜமா இல்லை பிரம்மையா? கண்ணாடி ஜன்னலில் பிடிப்பே இல்லாமல் எப்படி ஒட்டி கொண்டு மேலேறினாள்? ஜுரம் வந்தால் இப்படியெல்லாம் செய்வார்களா என்ன? இப்போது பழைய நிறத்திற்கு வந்திருந்தாள் சித்தாரா. அப்படியானால் சற்று முன் பார்த்த அவளது முகத்தோற்றம் அது தன் கற்பனையா? குழப்ப கேள்விகள் அவன் நெஞ்சை குடைய ஆரம்பித்திருந்தன. அத்தியாயம் 6. அன்று நள்ளிரவு. விக்ரம் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம். ஏதோ சத்தம் கேட்டு கண் விழித்தான். சடக்கென அருகில் பார்த்தான். திடுக்கிட்டான். படுத்து உறங்கிக் கொண்டிருந்த சித்தாராவை காணவில்லை. மொபைலில் மணி பார்த்தான். மணி 2:30. சித்தாரா கூப்பிட்டான். பதிலில்லை. ஒருவேளை பாத்ரூமில் இருப்பாளோ? எழுந்து நைட் லேம்பை போட்டான். மங்கலான வெளிச்சம் அறைக்குள் பரவியது. ரெஸ்ட் ரூமுக்குள் கதவை தள்ளி பார்த்தான். மெதுவாக உள்வாங்கியது. அதற்குள்ளும் அவள் இல்லை. நெஞ்சுக்குள் இதயம் தடதடத்தது. எங்கே போனாள் இவள்? அறைக்குள்ளேயே சுற்றி சுற்றி பார்த்தான். எங்கும் அவள் இல்லை. அதே நேரம் அறையின் கண்ணாடி ஜன்னலின் திரைச்சீலை காற்றுக்கு விலகி ஆடியது. குளிர்காற்று சென உள்ளே வந்து தாக்கியது. உடல் வெடவெடத்தது அவனுக்கு. கதவை யார் திறந்தது? ஜன்னல் அருகில் வந்து நின்று அதை மூட எத்தனித்த போதுதான் அவளை கண்டான். சித்தாரா. ரிசார்ட் இருக்கும் அறைகளுக்கு பின்புற தோட்டத்தில் ஓர் இடத்தில் நின்று கொண்டு எதையோ வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். விக்ரமுக்கு கோபம் வந்தது. என்ன இந்த பெண் இப்படி செய்கிறாளே? புது இடத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக இந்த நடு இரவில் என்ன வேலை அவளுக்கு? சுள் என்று உரைத்த கோபத்தை அடக்கி கொண்டு சித்தாரா கூப்பிட்டான் சற்று மெதுவான அழுத்தமான குரலில். பதிலில்லை. அவள் திரும்பவே இல்லை. அது மட்டுமல்ல, அவள் திரும்பி முன்னே பிளம்ஸ் மரங்களுக்கு இடையில் நடக்க ஆரம்பித்தாள். விக்ரம் சட்டென அறையை பூட்டிவிட்டு வெளியே வந்தான். இரவு உடையுடன் லிஃப்டில் பயணித்து கீழே வந்தான். ரிசப்ஷனில் இப்போது வேறு ஒரு இளைஞன். சிஸ்டமில் யூடியூப் பார்த்து கொண்டிருந்தவன் விக்ரமை பார்வையால் வாங்கியதும் நிமிர்ந்தான். குழப்பத்துடன் பார்த்தான். எஸ் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார் என்றான் பணிவான குரலில். இன்று காலையில்தான் செக்இன் செய்தோம், நானும் என் மனைவியும். இப்போது என் மனைவி திடீரென வெளியில் தோட்டத்தில் நிற்கிறாள். வந்து பார்த்தால் ஹோட்டல் கதவு மூடி இருக்கிறதே. விக்ரம் சொல்ல அவன் குழம்பினான். இல்லையே சார், நான் இந்த இடத்துல தான் உட்கார்ந்துருக்கேன். கேட் இரவு 10 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். குளிர் தாங்காது. யாரும் வெளியே போகவில்லையே சார். அப்படியென்றால் வெளியே தோட்டத்திற்கு செல்ல வேறு வழிகள் உள்ளதா? விக்ரம் கேட்க அவன் தலையசைத்தான். இருக்கு சார், ஆனால் அது பிரைவேட் பாதை. கேண்டீன் வழியாக வெளியே செல்லும் இன்னொரு கதவு உண்டு. அது தவிர எமர்ஜென்சி எக்ஸிட் உள்ளது. அது பூட்டிதான் இருக்கும். அவன் சொன்னதும் விக்ரம் பதட்டத்துடன் கேட்டான். அப்படின்னா அவள் எப்படி வெளியில வந்திருப்பா? கதவை தரங்க, அவளுக்கு ஹெல்த் வேறு சரியில்லை. ஈவினிங் தான் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு போனார். வாங்க சார், பார்த்துடலாம் என அவனும் பதட்டத்துடன் சாவி எடுத்து வந்து ஹோட்டலின் இருபக்க கண்ணாடி கதவையும் திறந்தவாறே கேட்டான். நான் லேட்டாக தான் டியூட்டிக்கு வந்தேன். நீங்கள் மாடியில் எந்த ரூம் சார்? இவன் கேட்க, 3வது மாடி, ரூம் நம்பர் 302, பிஸ்னஸ் சூட். இவன் சொல்ல பூட்டை திறந்து கதவை தள்ளிய ரிசப்ஷனிஸ்ட் இளைஞன் கை அப்படியே நின்றது. முகம் பேயறைந்தார் போல் ஆனது. என்ன, ரூம் 302 உங்களுக்கு அலர்ட் பண்ணிட்டாங்களா? கேட்ட அவன் குரலில் வார்த்தைக்கு பதில் காற்றுதான் வந்தது. அவன் சொன்னதை கவனிக்காமல் காதில் வாங்காமல் விக்ரம் படிகளில் தாவி இறங்கி பின்புற தோட்டத்தை நோக்கி அந்த பனியில் ஓடினான். சற்று முன் பார்த்த சித்தாரா நின்றிருந்த இடத்திற்கு வந்தான். அங்கே அவளை காணவில்லை. நிசப்தம் அப்பி இருந்தது. சில்வண்டுகளின் ரீங்காரம், பனிக்காற்றின் உயிர் சத்தம், அவ்வப்போது எங்கோ கேட்கும் தெருநாய்களின் குலைப்பும் ஊளை ஒலியும் அமானுஷ்யமாக இருந்தது. அங்கே 4-5 காட்டேஜுகள் இருந்தன. எல்லாமே இருளில் மூழ்கி கிடந்தது. சித்தாரா கூப்பிட்டான். பதிலில்லாமல் போகவே சற்று முன் அவள் நடந்து போன அந்த பாதையில் நடக்க ஆரம்பித்தான். நடக்க ஆரம்பித்தவன் தட்டென நின்றான். கீழே எதுவோ மெத்தென இடறியது. தடுமாறி கீழே விழப்போனவன் சமாளித்து நின்றான். போனின் டார்ச்சை ஆன் செய்து பார்த்தான். உச்சபட்சத்தில் அதிர்ந்து போனான் விக்ரம். கீழே தரையில் ஒரு செண்பக மரத்தின் அடியில் விழுந்து கிடந்தாள் சித்தாரா. கண்கள் அகல திறந்து பெரிய விழிகளால் இமை தட்டாமல் விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்ணின் மணி சாம்பல் நிறத்தில்
ஓர் பூனையின் கண்களைப் போலிருந்தது. போனை பிடித்திருந்த விக்ரமின் கைகள் நடுங்கியது. அத்தியாயம் 7. மறுநாள் அறையில் கண்விழித்த சித்தாராவிடம் அவன் ஒன்றுமே கேட்கவில்லை. அவளும் எதுவும் நடந்தாற் போலவே காட்டிக்கொள்ளவில்லை. அடுத்து வந்த 2 நாட்களில் சித்தாரா சாதாரணமாகவே இருந்தாள். எப்பொழுதும் போல் கலகலப்புடன் விக்ரமிடம் பேசினாள். ஆனால் விக்ரமை மட்டும் ஏதேதோ காரணம் சொல்லி அருகில் நெருங்க விடவில்லை அவள். இருவரும் பகல் முழுவதும் வெளியில் சென்று வந்தனர். ஹோட்டலின் பின்புறம் மாலை நேரம் நடக்க ஆரம்பித்தாள் சித்தாரா. தைல மரங்களின் ஊடே நடக்கும்பொழுது ஒவ்வொரு மரமாக தேடி தேடி தடவி பார்த்தபடியே நடந்தாள். அன்று மாலை அப்படி நடக்கும்பொழுது ஒரு மரத்தை பார்த்தாள். நின்றாள். அதன் பருத்த தண்டு பாகத்தை தடவினாள். சுற்றி சுற்றி வந்தாள். அங்கேயே சற்று நேரம் நின்று அந்த மரத்தை கட்டி அணைத்தவாறே கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். பால்கனியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம். அவன் முகம் சுருங்கியது. அன்றிரவு சித்தாரா அசந்து தூங்கும்போது மெதுவாக எழுந்தான் விக்ரம். பக்கத்தில் பார்த்தான். நல்ல வேளையாக அவள் எழுந்து எங்கும் செல்லவில்லை. அருகிலேயே நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள். சத்தம் செய்யாமல் போனை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். ஸ்லிப்பரை மாட்டிக்கொண்டான். குளிருக்கு ஒரு சால்வையை போர்த்தி கொண்டான். அறையை சத்தமில்லாமல் திறந்து பின் சாத்தினான். லிப்டில் பயணித்து கீழே வந்தான். ரிசப்ஷனில் கனமான நிசப்தம். ரிசப்ஷன் இளைஞன் நல்ல தூக்கத்தில் இருந்தான். சத்தமில்லாமல் கதவை திறந்து ஹோட்டலின் படிகளில் இறங்கி புல்வெளிகளில் நடந்து பின்புறம் வந்தான். காட்டேஜுகள் எல்லாம் காலியாக இருந்ததால் இருளில் மூழ்கியிருந்தன. சுற்றிலும் தெரிந்த மலைமுகடுகள் இருட்டில் ஒரு கருப்பு ராட்சசன் போல கண்ணுக்கு தெரிந்து பயமுறுத்தியது. சுவர்கோழிகள் சத்தம் கூட இல்லை. இருட்டு கனமாக தெரிந்தது. ஹோட்டலின் எல்லா அறைகளும் கிட்டத்தட்ட இருளில் மூழ்கியிருக்க ரிசப்ஷனில் வெளிச்சம் மட்டும் கண்ணாடி கதவு வழியே ஊடுருவி வெளியே தெரிந்தது. அதன் பின் நல்ல இருட்டு. இருட்டான பின்புற தோட்டத்திற்கு வந்தான் விக்ரம். போனின் டார்ச்சை உயிர்ப்பித்தான். மாலையில் சித்தாரா நடந்த தைல மரங்களின் ஊடே நடக்க ஆரம்பித்தான். பனிக்காற்று தைல மரங்களின் கிளைகளில் ஊடுருவிய சத்தம் சலசலவென அந்த இடத்தில் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. முன்னேறி நடந்தான் விக்ரம். ஒவ்வொரு மரமாக பார்த்து கொண்டே வந்த விக்ரம் தட்டென நின்றான். யாரோ முன்னால் சற்று தள்ளி நின்றிருப்பது தெரிந்தது. முக்காடு போட்டவாறே. யாரது? நெஞ்சில் அரும்பிய ஜாக்கிரதை உணர்வுடன் லைட்டை அந்த உருவத்தின் மேலே அடித்தான். அது ஓர் குத்துச்செடி. அதன் மேல் ஏதோ ஒரு பேப்பர் காற்றுக்கு அடித்து கொண்டு மூடியிருந்தது. அதுதான் தூரத்திலிருந்து பார்க்கும்போது யாரோ நிற்பது போல் தோற்றமளித்தது. ஆசுவாச பெருமூச்சு விட்ட விக்ரம் அருகில் இருந்த மரங்களை கவனமாக டார்ச் வெளிச்சத்தில் உற்று உற்று பார்த்தவாறே நடந்து கொண்டிருந்தான். ஒரு மரத்தில் ஏதோ ஒன்று செதுக்கப்பட்டிருந்தது. உற்று பார்த்தான். சந்தேகமே இல்லை. மாலை சித்தாரா இந்த மரத்தை தான் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருந்தாள். அதில் எழுதியிருந்ததை படிக்க முயன்றான். படித்தான். படிக்க படிக்க அவன் முகம் திகைப்பில் விழுந்தது. இதையா பார்த்து அழுதாள்? ஏன்? சித்தாராவுக்கு என்ன ஆனது? அப்போது அவன் பிடரியில் சூடான மூச்சுக்காற்று பட சடாரென திரும்பினான். நைட்டியில் சித்தாரா நின்று கொண்டிருந்தாள். தலைவிரி கோலமாக. அவள் பார்வையில் கத்தியின் கூர்மை. கண்கள் பூனை கண்ணாய் மாறியிருந்தது. விக்ரம் 2 அடி பின்வாங்கினான். அத்தியாயம் 8. ஒரு கூர்மையான அமானுஷ்ய பார்வையோடு தன்னை நோக்கி நடந்து வந்த சித்தாராவை சற்று கலவரம் பரவிய முகத்தோடு பார்த்தான் விக்ரம். அவனை நோக்கி வெறித்தபடியே வந்து கொண்டிருந்த சித்தாரா சற்றும் எதிர்பாரா வினாடியில் திடீரென கண்கள் செருக மயங்கி துவண்டு அவன் மேலேயே விழுந்தாள். அவளை கீழே விழாமல் பிடித்து கொண்டு, ஏய் சித்து என உரக்க கத்தியபடியே அவள் கன்னத்தை தட்டினான். மெல்ல முனகினாள். என்னங்க? கண்களை திறவாமலேயே பேசினாள். எனக்கு என்னமோ ஆகுதுங்க. நான் இப்போ எங்கே இருக்கேன்? அவளது கன்னத்தை தட்டி உசுப்பியவன் அவளை அணைத்தவாறே, ஒன்றுமில்லடா, சும்மா லேச மயக்கந்தா, வா மெதுவாக நடந்து ரூமுக்கு போயிடலாம் என அவளை தாங்கி அணைத்தவாறே ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ரிசப்ஷன் ஹாலுக்குள் நுழைந்த இருவரையும் திகைப்புடன் பார்த்தவாறே எழுந்து வந்தான். அன்று இருந்த நைட் டியூட்டி இளைஞன். சார், என்ன சார் ஆச்சு மேடம்க்கு? அன்னைக்கு மாதிரி வெளியே போயிருந்தாங்களா? அவன் கேட்க, இல்லை, தூக்கம் வரல, ஜஸ்ட் வாக் போகணும், கொஞ்சம் கிடினஸ் வந்துட்டுது அவன் சொல்ல, அந்த இளைஞன் சற்று தயக்கமான குரலில் சித்தாராவை பார்த்து கொண்டே கேட்டான். சார், உங்கள் ரூமில் எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?
விக்ரம் நகர்ந்தவன் சட்டென நின்று அந்த வரவேற்பு இளைஞனை பார்த்தான். ப்ராப்ளம்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? அவன் கேள்வியிலும் பார்வையிலும் கூர்மை. அந்த இளைஞன் மிடறி விழுங்கினான். அது உங்கள் அறையில் உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்க வந்தேன். அவன் மென்று விழுங்க விக்ரம் கேலியான குரலில் சொன்னான். ஓ, ஒரு குறையும் இல்லை மிஸ்டர். யாரும் அறைக்குள்ளேயே தான் வரமாட்டேங்கிறீங்களே. ரூம் பாய் லக்கேஜை எல்லாம் வெளியே வச்சுட்டு ஓட்டமல்ல ஓடுறான். அதை தவிர பெருசாக வேற எந்த குறையும் இல்லை என கேலி சிரிப்புடன் சொல்லியவாறே சித்தாராவுடன் லிஃப்டில் நுழைந்தான். லிஃப்ட் கதவு மூடப்படும் பொழுது கடைசி வினாடியில் விக்ரமின் தோளில் சாய்ந்திருந்த சித்தாரா நிலைத்த விழிகளுடன் பார்வையை திருப்பி அந்த ரிசப்ஷன் இளைஞனை பார்த்தாள். ஐயோ, பார்வையாது கூர்வாள் கொண்டு இதயத்தை துளைத்த மாதிரி இருந்தது அவனுக்கு. ஒரே வினாடிதான் லிஃப்ட் கதவு மூடிக்கொண்டு விட்டது. அந்த இளைஞன் அப்படியே ஸ்தம்பித்து போய் அங்கேயே நின்று விட்டான். அத்தியாயம் 9. அடுத்த 2 நாட்களிலேயே பத்திர விவகாரங்களை முடித்து அந்த எஸ்டேட்டை வாங்கிவிட்டான் விக்ரம். ஆட்களை விட்டு பங்களாவை சுத்தம் செய்தான். ஃபர்னிச்சர்கள் சேலத்திலிருந்து வந்து இறங்கின. பெரிய பெரிய கட்டில், வார்ட்ரோப்கள், சோஃபா, தோட்டத்தில் போட என தனி ஊஞ்சல், கிச்சனுக்கு தேவையான பாத்திரங்கள், கேஸ் ஸ்டவ், மளிகை என எல்லாமே வந்திறங்கின. அனைத்தையுமே ஆன்லைனிலேயே செலக்ட் செய்தனர் இருவரும். இப்பொழுது அவளிடம் எந்த மாற்றமும் காணவில்லை. அவளுக்காகவே அந்த எஸ்டேட்டை உடனே முடித்து குடியேறும்படி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான் விக்ரம். சித்தாராவும் அந்த வேலைகளில் ஈடுபாடு காட்டினார் போலதான் இருந்தாள் என்றாலும் அதில் ஒரு செயற்கைத்தனம் தெரிந்தது. எஸ்டேட் வாங்கிய விஷயத்தை அம்மா பூர்ணாவிடம் ஃபோனில் சொன்னான் விக்ரம். அகமகிழ்ந்து போனாள் பூர்ணிமா. ரொம்ப நல்லது தம்பி. சும்மா ஹோட்டலில் ஏன் தங்கிட்டு நல்ல நாள் பார்த்து குடியேறிடுங்க. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு பூஜை ஒன்று நடத்திடுப்பா, அது நல்லது. பூர்ணிமா சொல்ல விக்ரம் தலையாட்டினான். சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். அதன்படியே ஏஜென்ட்டிடம் சொல்லி ஐயர் வைத்து அடுத்து வந்த நல்ல நாளில் கணபதி ஹோமம் நடத்தினான். ஆனால் வர முடியாத நிலையில் இருப்பதாக சொல்லி சித்தாரா பூஜையில் கலந்து கொள்ளாமல் ஹோட்டல் ரூமிலேயே இருந்து விட்டாள். ஹோமம் முடிந்த மறுநாள் ஹோட்டலை காலி செய்துவிட்டு கிளம்பிவிட்டனர் இருவரும். அறையை காலி செய்து கிளம்பி காரில் ஏறும் வரை ஏனோ அங்கு இருந்த பணியாளர்கள் அனைவரது பார்வையும் அவர்கள் இருவரிடமே இருந்ததை விக்ரம் கவனிக்க தவறவில்லை. அவர்கள் பார்வையில் ஏதோ ஒன்று நெருடியது. ஆச்சரியம் கலந்த திகைப்பு, அல்லது நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்ட அதிர்வு என ஏதோ ஒன்று. டிப்ஸ் கொடுத்ததையும் வாங்க மறுத்துவிட்டனர் ரூம் பாய்ஸ். புருவத்தை உயர்த்தியவாறே வெளியில் வந்து காரை எடுத்தான் விக்ரம். கடல் வண்ண காட்டன் புடவைக்கு மேலே அழகிய வெள்ளு நீல நிற ஷால் ஒன்றை போர்த்தியவாறே காரில் ஏறினாள் சித்தாரா. ஏறுமுன் திரும்பி அந்த ஹோட்டலையும் அங்கு நின்று கொண்டிருந்த அவர்களையுமே ஒரு சலனமில்லாத பார்வை ஒன்றை பார்த்தாள். ஆடி போயினர் அனைவரும். என்னடா அந்த லேடி இப்படி பார்க்குறாங்க? ரூம்பா இளைஞன் ஒருவன் இன்னொரு பையனிடம் தனிந்த குரலில் சொன்னான். ஆமாண்டா, முதல் நாள் அந்த அக்கா வந்தப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அவர்கள் இவ்வாறு பேசிக்கொள்வதை கேட்டும் கேளாதவன் போல சிஸ்டமில் மூழ்கியிருந்தான் அந்த ரிசப்ஷன் இளைஞன். அதே நேரம் விக்ரமின் கார் ஹோட்டல் வாசலை கடந்த அதே வினாடி இன்னொரு கார் ஹோட்டலினுள் நுழைந்தது. டிரைவர் இருக்கையில் கௌதம், கூடவே சில கேரள நம்பூதிரிகள். அத்தியாயம் 10. ஹோட்டலில் இருந்து சுமார் அரை மணி நேர பயணத்தில் இருந்தது எஸ்டேட் பங்களா. காரை வாசலில் இருந்து புல்வெளிகள் படர்ந்த நிலப்பரப்பில் நடுவே போடப்பட்டிருந்த பாதையில் செலுத்தி பங்களா போர்டிகோவில் நிறுத்தினான் விக்ரம். கண்ணாடி ஜன்னல்களும் அந்த கால கட்டுமானமுமாக பளிச்சென இருந்தது பங்களா. வாசலில் ரோஜா செடிகள் தொட்டிகளில் பூத்து குலுங்கின. சித்தாரா மெல்ல காரை விட்டு இறங்கினாள். நிமிர்ந்து அந்த பங்களாவை ஒரு பார்வை பார்த்தாள். அவள் காதருகே ரகசியமான குரலில் கேட்டான் விக்ரம். எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்னுடைய கல்யாண பரிசு. அதுக்காகத்தான் இவ்வளோ மெனக்கெட்டேன். இது உன் பேரில் தான் இருக்கும். இந்தா. ஒரு அலங்கார வளைவு கொண்ட சாவி கொத்தை அவளிடம் நீட்டினான். சித்தாரா திரும்பி அவனை பார்த்தாள். மெல்ல சிரித்தாள். அந்த சாவி கொத்தை வாங்கினாள். தேங்க்ஸ் என்றாள் மெதுவான குரலில். அட, தேங்க்ஸ்லாம் சொல்கிறாடா என் ஒய்ஃபு என்றவாறே அவன் அவள் தோளை இறுக்கி அணைத்தவாறே நடந்தான். படிகளை கடந்து வாசலின் கதவருகே வந்தனர் இருவரும். அங்கே சமையல்கார பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். 50 வயது மதிக்கத்தக்கலாம். நெற்றியில் பளிச்சென சந்தன கீற்று. நீண்ட ஈர கூந்தலை முடிச்சிட்டிருந்தாள். பார்த்த உடனேயே கேரள பெண்மணி என தெரிந்தது. நமஸ்காரம் சாரே. நமஸ்காரம் மோளே என்றாள் கை கூப்பியவாறே. கூடவே வாட்ச்மேன் தோட்டக்காரனும்.
எல்லோருக்கும் தலையசைப்பில் ஆமோதித்துவிட்டு சித்தாராவுக்கு அவர்களை அறிமுகப்படுத்தினான். சித்து, இவங்க கல்யாணி அம்மா. இதுக்கு முன்னே இங்கே இருந்தவங்களுக்கு சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க. இனிமே நமக்கும் அவங்க சமையல் தான். இவர் வாட்ச்மேன், இவர் தோட்டக்காரர். வலது கால் எடுத்து உள்ளே வைக்கணுமோளே என அந்த அம்மா கூறியதும் சித்தாரா தன் கொலுசணிந்த சிவந்த வலது பாதத்தை தூக்கி வாசல் நிலைப்படியை கடந்து உள்ளே ஹாலில் பதித்தாள். அப்பொழுது ஹாலின் ஒரு மேஜை மேல் முதல் நாள் பூஜைக்காக ஏற்றி வைத்திருந்த பெரிய குத்து விளக்கு யாரோ ஊதி அணைத்த தினசில் சட்டென அணைந்து போனது. அதை கவனித்தாள் சமையல்கார கல்யாணி அம்மா. அவருடைய முகம் இருண்டு போனது. எண்டே குருவாயிருப்பா என்று முணுமுணுத்தாள் அந்த பெண். அத்தியாயம் 11. விக்ரமும் சித்தாராவும் கிளம்பி போன 2 நாட்கள் கழித்து ஒரு மாந்திரீக கும்பலோடு ஹோட்டலுக்குள் நுழைந்தான் கௌதம். அந்த நைட் டியூட்டி ரிசப்ஷன் இளைஞன் ஓடி வந்தான். சார் வாங்க சார். நவீன், இதோ இவங்கள 2வது மாடியில் இருக்கிற 203வது அறையில் தங்கவே. சீக்கிரம் ரூம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணு. ஃபர்னிச்சர்லாம் அங்கே எதுவும் தேவையில்லை, எடுத்துகிற சொல்லிடு. என் மொபைலில் சரியாகவே சிக்னல் கிடைக்கல. உங்களெல்லாம் என்னால் காண்டாக்ட் பண்ணவே முடியல. சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் ரூமுக்கு போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது என கட்டளை இட்டுவிட்டு அந்த கேரள ஆட்களை பார்த்தான். க்ஷமிக்கணும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூம் ரெடி ஆகிடும். சோஃபாவில் வெயிட் பண்ணுங்க என சொல்லிவிட்டு கீழே ரிசப்ஷனிலேயே இருக்கும் தன்னுடைய ஓர் அறைக்கு வந்தான். தன் கட்டிலில் தொப்பென விழுந்தான். கண்களை மூடினான். ச்சே, அன்று நான் செய்த தவறு இப்போது எவ்வளோ பெரிய தொல்லையாக மாறியிருக்கிறது. இப்போதே அரசல் புரசலாக அந்த அறையை பற்றி எல்லோரும் ஹோட்டலில் பேசிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். அவளை அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், தோட்டத்தில் பார்த்தேன், ரூஃப் கார்டனில் பார்த்தேன், பூங்காவில் பார்த்தேன் என கம்ப்ளைண்ட் வந்த வண்ணம் இருக்கின்றது. வெள்ளை உடையில் காற்றை போல் தெரியும் அந்த பெண் உருவம் அருகில் சென்றதும் சட்டென மறைந்து விடுகிறது. இப்போதே 4-5 பணியாளர்கள் அதை பார்த்து ஜுரத்தில் படுத்து விட்டிருந்தனர். மீதமிருக்கும் அனைவரும் ஏதேதோ தாயத்துகள் மந்திரத்து கட்டி கொண்டு வேலைக்கு வருகின்றனர். ஏனென்றால் இங்கு சம்பளம் அப்படி. இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லாத தானே அதை நம்பும்படி ஆகிவிட்டது என நினைத்தவாறே தன் இடுப்பை தொட்டு பார்த்து கொண்டான் கௌதம். தாயத்திருந்தது. அன்று இரவு தோட்டத்தில் யாரோ உலவுவதாய் நவீன் வந்து சொன்னபோது போய் பார்த்தான். அந்த வெள்ளை உடை பெண் ஒரு மரத்தின் அருகே சாய்ந்து நின்றிருந்தாள். கிட்டக்க சென்றதும் திரும்பி இவனை ஒரு பார்வைதான் பார்த்தாள். பின் சட்டென புகையாய் மறைந்து போய்விட்டாள். ஓவென அலறி மயங்கியவன்தான். நவீன் தான் தண்ணீர் தெளித்து எழுப்பினான். பிறகுதான் தெரிந்த அந்த முஸ்லிம் பெரியவரை விஷயத்தை சொல்லாமல் வரவழைத்தது. அவர் வந்து பிரச்சனை இருப்பதாக சொன்ன அறையை கேட்டதுமே இவனுக்கு மயக்கம் வராத குறை. அதே 3வது மாடியில் இருக்கும் 302வது அறை. அதே அறை. யாருக்கும் கடந்த 6 மாத காலமாக வாடகைக்கு விடாத அறை. இதற்கு முன் தங்கிய 2 கல்யாண தம்பதிகளும் அவசர அவசரமாக காலி செய்து போய்விட்டனர். எதுவும் சொல்லவில்லை. அந்த அறையில்தான் அவள் இருக்கிறாள். இதெல்லாம் நடக்குமா? குழம்பி யோசித்துதான் கடைசியில் கேரளாவுக்கு சென்று அங்கு இந்த மாதிரி விஷயத்தில் தேர்ந்தவர்களை தேடி பேசி அழைத்து வந்திருக்கிறான். இதற்கே 1 வார காலமாகிவிட்டது. பெருமூச்சு விட்டான். அன்று இரவே அந்த 302வது அறையில் பூஜை ஆரம்பமாகிவிட்டது. அந்த மாடியில் எந்த அறையிலும் ஆட்கள் இல்லாதது வசதியாக போனது. மூத்த நம்பூதிரி ஒருவரும் அவருடன் வந்த 3 சீடர்களும் அந்த பெரிய அறையின் மையத்தில் ஹோமம் வளர்த்து மந்திரங்களை கண்மூடி உச்சரிக்க ஆரம்பித்தனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த வயதான நம்பூதிரி கண்களை திறந்தார். சீடர்களை மந்திரம் உச்சரிப்பதை நிறுத்தச் சொன்னார். அவர் முகம் யோசனையிலும் குழப்பத்திலும் இருந்தது. அவர்களுக்கு எதிரில் உட்கார்ந்தபடி பார்த்து கொண்டிருந்த கௌதமன் கேள்வியுடன் அவரை நோக்கினான். அருகில் அந்த நைட் டியூட்டி ரிசப்ஷன் இளைஞன் நவீன். குழப்ப முடிச்சுகள் அவரது நெற்றியில் முகாமிட்டிருந்தன. என்னாச்சு சாமி என்றான் தயக்க குரலில். நம்பூதிரி அவனை ஏறிட்டார். நீ அறையில் தானே ஆத்மா இருக்குன்னு பறிஞ்சது? ஆமாம் சாமி. அந்த பெரியவரும் சொன்னார். நாங்கள் எல்லாருமே கண்ணால் பார்த்தோம். சத்தியமாயிட்டு பர. அவர் குரலில் சிறிது கோபம் தெரிந்தது. உண்மைதான் சாமி. ஏன் இப்படி கேட்குறீங்க? எடோ, அறையில் எந்த பிரேதமும் இல்ல, பிசாசும் இல்ல. அறை சுத்தமாயிட்டு உண்டு. அறையில் மட்டுமல்ல, பிரதேசத்திலேயே எங்கேயும் ஞான் ஓர் ஆவியும் கண்டுட்டில்ல. அவர் சொல்ல கௌதம் அதிர்ச்சி கொஞ்சம் மகிழ்ச்சி கொஞ்சம் என திளைத்து போனான். என்ன சொல்றீங்க சாமி? அந்த ஆவி இங்கு இல்லையா? இல்ல. அவர் தலையசைத்தார். பக்ஷே, இதுக்கு முன்னே இங்கு இருந்திருக்கலாம். இப்போ அது இங்கு இல்லை என்றவர் கண்களை மூடினார். அது யாராவது மனுஷ சரீரத்தில் தங்கி இங்கிருந்து வெளியே போயிருக்கலாம்.
அவர் சொல்லவும் கௌதமின் அருகில் இருந்த நவீனின் முகம் வெளிறியது. திக்கியபடியே கௌதமி ஏறிட்டான். சார், அவர் சொன்னது உண்மையாக இருக்கலாம் சார். நிச்சயமாக அந்த ஆத்மா அந்த பொண்ணோட உடம்புல தான் ஏறி இருக்கும் சார். கௌதம் குழப்பத்துடன் திரும்பினான். பொண்ணா? எந்த பொண்ணு மேலடா? சார், நாம் யாருக்கும் தராமல் வச்சுருந்தோமே அந்த அறையை புதுசாக வந்த டே டியூட்டி ரிசப்ஷனிஸ்ட் குமார் ஒரு நார்த் இண்டியன் கப்புள்ஸ்க்கு கொடுத்துட்டான் சார். அவங்க நியூலி மேரிட். ஒரு வாரம் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. தங்கியிருந்த கொஞ்ச நாள்லேயே அந்த லேடி பெக்கூலியராக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. திடீர்னு ஜுரம் வர ஆரம்பிச்சது. ராத்திரி நேரம் எங்கள் யாருக்குமே தெரியாமல் தோட்டத்தில் உலாவுறது, அமானுஷ்யமாக சிரிக்கிறது, அழுகிறதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போல இருக்குது, எதையுமே கேர் பண்ணிக்கல. ஒரு நாள் அந்த லேடியை நைட்டு கார்டன்லேருந்து அவர் கூப்பிட்டுட்டு வந்து லிஃப்ட்டில் ஏற்றினார். அப்போது ஒரு செகண்ட் அவங்க என்னை பார்த்த பார்வை இருக்கே, எப்பா, இன்னும் நினச்சா உடம்பெல்லாம் நடுங்குது. சந்தேகமே இல்லை சார், அந்த ஆவி நிச்சயமாக அந்த பொண்ணு உடம்புல தான் இருக்குது. ஆள் சொல்கிறதும் கரெக்ட். ஆவி அந்த பெண் மேலே ஏறிடுச்சு. இனி அது இருக்கும் இடத்துல தான் பிரச்சனை. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹோட்டலுக்கும் இல்லை. இனி நீ பேடிக்கண்டா ஹெந்தா, அவர் சொல்லிவிட்டு சிரிக்க கௌதம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டவாறே தலையசைத்தான். அதே நேரம் அந்த நள்ளிரவு நேரத்திற்கு எஸ்டேட் பங்களாவிலிருந்து சித்தாரா கிளம்பி இருந்தாள். பங்களா வாட்ச்மேன் தன்னுடைய கூண்டுக்குள் உறக்கத்தில் இருந்தான். சத்தம் வராமல் கதவை திறந்த சித்தாரா எதிரே தூரத்தில் தெரிந்த ஹில்ஸ் பேலஸின் நியான் விளக்கு வெளிச்சத்தை பார்த்தவாறே அந்த ஹோட்டல் இருக்கும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். குளிர் உடலை ஊடுருவி தாக்கியது. அத்தியாயம் 12. நம்பூதிரிமார்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஏற கட்டிவிட்டு 2வது மாடியில் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறையில் படுத்து கண்ணுறங்க ஆரம்பித்திருந்தனர். அந்த நள்ளிரவு வேளையில் மலை பிரதேசத்தில் இருந்து இறங்க அனுமதி இல்லாததால் அதிகாலை கிளம்பி செல்லலாம் என நினைத்திருந்தனர். தன்னுடைய அறையில் கௌதம் படுத்திருந்தான். நெடுநேரம் யோசித்து பின் தூங்க ஆரம்பித்திருந்தான். அவனுடைய அறை சற்று இருட்டாக இருந்தது. தூங்க ஆரம்பித்திருந்தவன் காதுகளில் சன்னமாக ஓர் அழுகை சத்தம் கேட்டது. சடக்கென எழுந்து உட்கார்ந்தான். எங்கிருந்து இந்த அழுகை சத்தம் கேட்குது? சுற்றுமுற்றும் பார்த்தான். இருட்டில் ஒன்றும் புலப்படவில்லை. இப்பொழுது அந்த அழுகை சத்தம் ஒப்பாரியாக மாறி சகிக்க முடியாதபடிக்கு இருந்தது. பட்டனை எழுந்த கௌதம் அருகில் இருந்த மேஜை மேல் நைட் லேம்பை ஆன் செய்தான். சிறிய மஞ்சள் வெளிச்சம் அவனது கட்டிலை சுற்றி பரவியது. அந்த மெல்லிய மஞ்சள் வெளிச்சத்தில் ஹாலின் ஒரு மூலையில் அவள் தெரிந்தாள். வெள்ளை வெளியேர் என்ற நைட் கவுனில் முழங்கால்களை குறுக்கி கட்டிக்கொண்டு முழங்கால்களில் முகம் புதைத்து அழுது கொண்டிருந்தாள். கௌதமுக்கு பயம் பந்தாய் அடிவயிற்றில் உருள ஆரம்பித்தது. நெஞ்சு கூடு அதிர்ந்தது. ஏய், யாரது ரூம்ல? வார்த்தை குழறியது. எப்படி வந்த? அவள் நிமிர்ந்தாள். கௌதம் அதிர்ந்தான். சுத்தமாய் வெளுத்த சாம்பல் நிற முகம், புனைக்கண்கள், வெடித்த சிவந்த உதடுகள், நீண்ட காற்றிலாடும் கருங்கூந்தல். கௌதம் ஏறக்குறைய துள்ளி போய் படுக்கைக்கு அந்த புறமாய் போய் விழுந்தான். அவனை பார்த்து ஒரு பக்கம் தலையை சாய்த்தாள் சித்தாரா. மெதுவாக இருந்த வாக்கிலேயே தரையில் கைகளால் தவழ்ந்தாள். தவழ்ந்தவாறே படுக்கையில் ஏறினாள். படுக்கையில் தவழ்ந்து முன்னேறினாள். கௌதம் சுவரோரமாய் நடுங்கி போய் ஒண்டிக் கொண்டிருந்தான். கைகளால் வாயை அழுந்த மூடிக்கொண்டான். இதயம் பயத்தில் எகிறியது. கண்களை அகல விரித்திருந்தான். முகமெங்கும் வியர்வை வழிந்தோடியது. தலையை சாய்த்து அவனை ஒரு பார்வை பார்த்தவாறே தவழ்ந்து வந்தவள் படுக்கையின் முனையில் தலையை எட்டி அவன் அருகே கிட்டக்க வந்து பார்த்தாள். கௌதமுக்கு மூச்சு அடைத்தது. மெதுவாக பேச ஆரம்பித்தாள் சித்தாரா. காற்று போல வந்தது குரல். ஹில்ஸ் பேலஸ் ஹோட்டல் மேனேஜர் கௌதம் நீதானே என்றாள். பயத்துடன் தலையை ஆட்டினான் கௌதம். இன்னும் கிட்டக்க அவன் முகத்தருகே தன் முகத்தை நெருங்கினான். தலையை சாய்த்தவாறே மீண்டும் கரகர குரலில் கேட்டாள், என் புருஷன் எங்க? யாரு உங்க புருஷன்? கௌதம் பேசியது அவனுக்கே கேட்கவில்லை. என் புருஷன் தினேஷ் எங்க? அவளது குரலில் இப்பொழுது கனம் கூடியிருந்தது. அதே நேரம் எஸ்டேட் பங்களாவில் தன் அருகில் மனைவி சித்தாரா இல்லாததை உணர்ந்ததும் வீடு முழுக்க தேட ஆரம்பித்தான் விக்ரம். சிசிடிவி காட்சியில் சித்தாரா சத்தமின்றி வெளியேறி ஹோட்டல் செல்லும் திசையில் திரும்பி நடக்க ஆரம்பிப்பது தெளிவாக தெரிந்தது.
நைட் கவுனுடன் தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அவள் சென்ற பாதையிலே அதை விரட்ட ஆரம்பித்தான் விக்ரம். அத்தியாயம் 13. தினேஷா? அந்த பெயரை கேட்டதுமே கௌதமின் முகம் வெளிர ஆரம்பித்தது. யாரு தினேஷ்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவனையே பார்த்தாள் சித்தாரா. பெண் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாள். அவளது சிரிப்பொலி அவனை பீதியில் அமுக்கியது. சிரிக்கும்போது அவள் பற்கள் கூர்மையாக மின்னுவதை பார்த்து அவனுக்கு மயக்கம் வந்தது. அவளுடைய சிரிப்பொலி ஹோட்டலில் இருந்த ரிசப்ஷனில் சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருந்த நவீனையும் மற்றவர்களையும் எழுப்பியது. 2வது மாடியில் தங்கள் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த நம்பூதிரிமார்களையும் எழுப்பியது. சித்தாராவின் சிரிப்பில் மெல்ல மெல்ல கௌதமுக்கு மூக்கிலும் வாயிலும் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. தலையை 2 கைகளாலும் பிடித்து கொண்டான். வேண்டா வேண்டா, சிரிக்காத, எனக்கு என்னமோ பண்ணுது, நெஞ்சு அடைக்குது, கதறினான். அப்பொழுது படீரென அறை கதவு திறந்து கொண்டு நம்பூதிரியும் அவரை தொடர்ந்து சீடர்களும் நவீனும் உள்ளே நுழைந்தனர். காட்டிலில் தவழ்ந்தவாறே தலையை மட்டும் நீட்டி சித்தாரா சிரித்து கொண்டிருப்பதையும் சுவரோரமாய் ஒண்டியபடி உட்கார்ந்து காதை மூடியவாறே கதறி கொண்டிருந்த கௌதமியும் பார்த்தனர். ஏ பிசாச்சை, நிறுத்துவன் சிரிப்பை! நம்பூதிரி உரத்த குரலில் கர்ஜிக்க சட்டென சிரிப்பை நிறுத்தி திரும்பி அவர்களை பார்த்தாள் சித்தாரா. அவளை பார்த்ததும் நவீன் கிட்டத்தட்ட அலறினான். ஐயோ சாமி, இதுதான் அந்த பொண்ணு சித்தாரா, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் விக்ரமோட மனைவி. நான் சொன்னேல. ஓஹோ, அப்படியா சங்கதி? அப்போ கௌதமை தேடித்தான் வந்திருக்கு என்றவாறே தன் தோள்பையிலிருந்த ஒரு தண்டத்தை எடுத்தார் அவர். அதன் கைப்பிடியில் ஒரு மண்டையோட்டு உருவம், கண்களில் கருநீல நிற கற்கள் பதிக்கப்பட்டு மின்னியது. அதை அவளை நோக்கி தூக்கி பிடித்தார். அதை பார்த்ததுமே சித்தாராவின் முகம் விகாரமானது. ஆவென கத்தினாள். ஒரு அனுமானத்தில் சித்தாராவை ஹோட்டலில் தேடலாம் என நினைத்து வந்த விக்ரம் உள்ளே ரிசப்ஷன் ஹாலில் ஒரு மூலையில் இருந்த அறையிலிருந்து பயங்கர சிரிப்பொலி கேட்பதையும் அதைத் தொடர்ந்து நவீன் உள்ளே ஓடுவதையும் பார்த்தவாறே அவசர அவசரமாக காரிலிருந்து இறங்கி தானும் உள்ளே ஓடினான். அங்கே சித்தாரா கட்டிலில் உட்கார்ந்து முழங்காலிட்டு முகத்தை மூடிக்கொண்டு அழுது கொண்டிருப்பதையும் கேரள சாமியார் ஒருவர் அவளை சுற்றி சுற்றி நடந்தவாறே கை நீட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருப்பதையும் பார்த்தான். சித்தாரா! அலறினான். அவள் நிமிர்ந்தாள். அவளுடைய கண்களில் தாரை தாரையாக கண்ணீர். விக்ரம்! எல்லோரும் திரும்பி பார்த்தனர். டேய், யூ ராஸ்கல்ஸ், என்னடா செய்றீங்க மனைவிய? கத்தியபடியே ஒரே தாவாக தாவி அவளை நெருங்கினான். அணைத்து கொண்டான். நம்பூதிரி கத்தினார். வேண்டாம் மோனே, அது நின்ற பாரியல்லல்ல, ஆவியான்னு ஒரு ஆத்மா அவளை ஆக்கிரமிச்சு. விக்ரம் எதையும் காதில் வாங்காமல் அவளை எழுப்பி கட்டிலிருந்து இறக்கினான். சித்தாரா அவன் தோளில் சாய்ந்து விசும்பிக் கொண்டிருந்தாள். நம்பூதிரி கத்தினார். அவளை விடுமோனே. திரும்பி நவீனை பார்த்தார். அவளை தப்பிக்க விடாதே என்றதும் நவீன் பாய்ந்து வந்து விக்ரமை தடுத்தான். சித்தாராவை பிடித்து இழுத்தான். அவள் அலறினாள். கோபமடைந்த விக்ரம் நவீனின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். நிலை குலைந்து போனான் நவீன். இதற்குள் சீடர்கள் 3 பேரும் பாய்ந்து வந்து விக்ரமை பிடித்து இழுத்து ஓரிடத்தில் நிற்க வைத்தனர். விக்ரம் திமிரினான். முடியவில்லை. அவர்களுடைய பலம் அசாத்தியமாயிருந்தது. இதற்குள் நம்பூதிரி மண்டையோட்டு தண்டத்தை அவள் முன் நீட்டி கடகடவென மந்திரங்கள் உச்சரிக்க ஆரம்பித்திருந்தார். அவர் சொல்ல சொல்லவே சித்தாரா உடல் நெளிந்து வளைந்து துடிக்க ஆரம்பித்தாள். புழு போல அவள் தரையில் விழுந்து துடிப்பதை பார்த்து விக்ரம் கத்தினான். டேய், என்னடா நடக்குதுங்க? அவளை ஏண்டா இந்த பாடுபடுத்துறீங்க? விடுங்கடா, உங்களுக்கு காசு தானே வேணும், நான் தரேன். அவன் கத்தினான். தரையில் விழுந்து துடித்து கொண்டிருந்த சித்தாரா திடீரென ஒரு நொடியில் மாயமாய் மறைந்து போனாள். ஓர் புகை மட்டும் தெரிந்து பின் அதுவும் மறைந்து போனது. திகைத்து போனான் விக்ரம். அந்த நம்பூதிரியின் குரல் வழியை பாய்ந்து சென்று பிடித்தான். எல்லோரும் அவனை அவரிடமிருந்து பிரித்தனர். எங்கடா என் சித்தாரா? என்ன மாயமந்திரம் பண்றீங்க இந்த ஹோட்டல்ல? உங்களையெல்லாம் போலீஸோட வந்து கவனிச்சுக்கிறேன் என்றவாறு வெளியே செல்ல முயன்ற அவனை நிறுத்தினார் நம்பூதிரி. சற்று பொறு விக்ரமா, உன் மனைவி எங்கேயும் போகல, என் பின்னாடியே வா. அறைக்கு வெளியே வந்து படிகளில் ஏறி 3வது மாடியை அடைந்தார். அவர் பின்னாடியே அனைவரும். கௌதமும் நவீனும் பயப்பார்வை பார்த்தனர் அந்த 3வது மாடியை. நிசப்தமாக இருந்தது காரிடார். லைட் வெளிச்சமே இல்லாமல் கருங்கும் என்று இருந்தது. பையிலிருந்து எதையோ எடுத்து பற்ற வைத்தான் சீடர்களில் ஒருவன். சிறிய சுளுந்து போல் இருந்த அது தகதகவென எரிந்து வெளிச்சத்தை தந்தது. அந்த வெளிச்சத்தில் காரிடாரின் கடைசியில் சித்தாரா நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. சித்தாரா! ஓட முயன்ற விக்ரமை கையை பிடித்து தடுத்தான் சீடன் ஒருவன்.
இதற்குள் அவள் மீண்டும் மறைந்து போனாள். அந்த காரிடார் முழுசுமே சித்தாரா சிரிக்கும் பயங்கரமான சிரிப்பொலி கேட்டு அவர்களை மிரள விட்டது. விக்ரமால் கண்களையும் காதுகளையுமே நம்ப முடியவில்லை. என்ன நடக்குதுங்க? இவள் உண்மையிலேயே தன் மனைவிதானா? குழம்பியவாறே நம்பூதிரியை பார்த்தான். என்ன பார்க்குற விக்ரமா? உன் மனைவிதான். ஆனால் அவள் உடலிலே ஒரு பெண்ணின் ஆத்மா ஆக்கிரமிச்சிருக்கு. அவள் குறைச்சி சக்திசாலி ஆயிட்டு உண்டு. அதான் என் ஸ்தம்பன மந்திரத்துக்கு கூட கட்டுப்படாமல் மறைஞ்சு போய் அவள் இப்போ அறையில் தானே இருக்கணும். அறையில் தானே அவள் மறிச்சு போயிருக்கணும். அதான் அங்கேயே இருக்கா இல்லையா கௌதமா? குட்டியை அங்கே வச்சுதானே நசிப்பிச்சது நீங்களெல்லாம்? நம்பூதிரி திரும்பி கௌதமை பார்த்து கேட்டார். கௌதம் மௌனமாக தலையை குனிந்து தரையை பார்த்தான். பின் மெல்ல சொன்னான், ஆமா சாமி. நீங்கள் செஞ்ச பாவம் இப்போ ஒரு அப்பாவி பெண்ணை பிடிச்சிருக்கு. பார்க்கலாம் அவளை எப்படி காப்பாற்றுவதுன்னு. ஒன்று அவள் நீங்களை அழிக்கணும், அல்லங்கில் கோபத்தில் தன் உடலை அழித்து கொள்ளணும். பகவதி என்றவாறே 302வது அறையின் கதவை மெல்ல தள்ளினார். படீரென அது மூடிக்கொண்டது. இவர் மீண்டும் தள்ள அறைக்குள் இருட்டு. காற்று அந்த அறைக்குள் சுழன்று சுழன்று அடித்தது. கதவு மூடிக்கொள்ள முயல விக்ரமும் சீடர்களும் பலம் கொண்ட மட்டும் கதவை மூடாமல் தள்ளியவாறே சிரமப்பட்டு உள்ளே நுழைந்தனர். அவர்கள் அனைவரும் உள்ளே நுழைந்ததுமே கதவு படீர் என்ற சத்தத்துடன் சாத்தி கொண்டு விட்டது. ஒரே இருட்டு வந்து அப்பி இருந்தது. விளக்கை போட போனான் நவீன். வேண்டாம், லைட் வேண்டாம், போட்டாலும் எரியாது என்று சொல்லியவாறே தங்கள் பையிலிருந்து சிறு பாரம்பரிய குத்து விளக்குகளை எண்ணெய் ஊற்றி ஏற்றினார் அவர். விளக்கு சுடர் விட்டு எரிந்தது. அறைக்குள் வெளிச்சமும் நிரம்பியது. வட்டமாக கோலம் வரைந்து அதை சுற்றிலும் விளக்குகளை வைத்தனர். எலுமிச்சங்கனிகளை சுற்றிலும் வைத்தனர். அந்த பழங்கள் எல்லாம் நின்ற இடத்திலேயே கரகரவென சுற்ற ஆரம்பித்தன. சுற்றிவிட்டு பின் நின்று விட்டன. விக்ரம் விழி தட்டாமல் அதை பார்த்து கொண்டிருந்தான். சீடர்கள் அறையிலிருந்த எதிரெதிராக அமைந்திருந்த அந்த கண்ணாடி மேஜைகளை நகர்த்தி நடுவில் கிட்டக்க எதிரும் புதிருமாக வைத்தனர். விளக்கு ஒன்று மேஜையில் கண்ணாடி முன் வைக்கப்பட்டது. 2 கண்ணாடிகளிலும் விளக்கின் ஒளிப்பட்டு எதிரொலித்து அறையை இன்னும் பிரகாசமாக்கியது. அப்போது குளியல் அறைக்குள் இருந்து தண்ணீர் கொட்டும் சத்தமும் பக்கெட்டை நகர்த்தும் சத்தமும் பின்பு பாடும் சத்தமும் கேட்டது. விக்ரம் திகைத்தான். அது சித்தாரா எப்பொழுதும் பாடும் ஒரு குஜராத்தி பாடல். தொடர்ந்து அந்த பாட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நம்பூதிரி மும்முரமாக பூஜை செய்து முத்திரை பிடிக்க ஆரம்பித்தார். கொண்டு வந்திருந்த ரெடிமேட் ஹோமகுண்டத்தில் சமித்துகளை மளமளவென போட்டு நெய்யூற்றினார். அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தனர் நம்பூதிரிமார்கள். அதர்வன வேதத்தின் மந்திரங்கள் அந்த பெரிய அறையெங்கும் கேட்டு எதிரொலிக்க ஆரம்பித்தது. குளியலறையில் கேட்ட பாட்டு சத்தம் இப்பொழுது நின்றது. பக்கெட்டுகளும் மக்குகளும் பறந்து வந்து டமார் டமார் என்று கதவில் மோதும் சத்தம் கேட்டது. பாத்ரூமின் கண்ணாடி சில்லு சில்லாக நொறுகும் சத்தம். பயங்கரமான அலறல் ஒன்று அங்கிருந்து புறப்பட்டது. ஆணும் பெண்ணுமான கனத்த குரல் அது. சற்று நேரத்திற்கெல்லாம் குளியலறை கதவு படீரென திறந்து வெளியே சித்தாரா தொப்பென அவர்கள் முன்னே வந்து விழுந்தாள். உடல் எல்லாம் நனைந்து தெரிந்தது. மந்திர உச்சாடனம் உச்சஸ்தாயில் ஒலிக்க ஆரம்பித்தது. சித்தாராவின் உடல் 3 அங்குலம் மேலெழும்பி அப்படியே சுற்ற ஆரம்பித்து பின் மீண்டும் தொப்பென கீழே விழுந்தது. நம்பூதிரி கையிலிருந்த ஒரு கருப்பு வஸ்திரத்தை எடுத்து ஹோமகுண்டத்தில் போட்ட உடனேயே வீல் என்ற அலறல் ஒன்று சித்தாராவிடமிருந்து எழுந்தது. பின் மயங்கி துவண்டாள். அவளிடமிருந்து வெண்ணிற புகை ஒன்று கிளம்பி நின்றது. அதன் கண்கள் 2 நெருப்பு துண்டங்களாய் ஜொலித்து கொண்டிருந்தது. கணகணவென ஆடிக்கொண்டிருந்த அந்த புகை சரையலென அந்த கண்ணாடிகளுக்குள் புகுந்து கொண்டது. இப்பொழுது கண்ணாடியில் ஒரு பெண்ணின் உருவம் நின்றிருப்பது தெரிந்தது. விக்ரம் திகைத்து போய் பார்த்தான். கௌதம் அதிர்ந்தான். நவீன் கண்கள் விழிப்பிதுங்கிவிடும் போல் தெரிந்து கொண்டு நின்றது. அந்த பெண் அழகான ஓர் பெண்ணின் உருவம் அது. சுனந்தா என்றது கௌதமின் உதடு அவனையும் அறியாமல். அத்தியாயம் 14. கண்ணாடியில் தென்பட்ட அந்த பெண்ணின் உருவம் விசும்பி விசும்பி அழ ஆரம்பித்தது. நம்பூதிரி கண்களை திறந்தார். அந்த கண்ணாடி பிம்பத்தையே பார்த்தார். பின் அதட்டுகிற குரலில் கேட்டார், ஆரான நீ ஏன் இந்த இடத்திலேயே வசிக்கிறாய்? ஏன் நீ பெண்குட்டியின் உடலை ஆக்கிரமித்தாய்? எந்தான் நின் சமாச்சாரம்? யாது வேணும் எனக்கு? விசும்பலை நிறுத்திவிட்டு அவள் நிமிர்ந்தாள். என் பேர் சுனந்தா. நானும் என் கணவரும் புதுசா திருமணமாகி
தேனிலவுக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 5 நாட்கள் இந்த ஹோட்டலில் இந்த அறையில் தான் தங்கியிருந்தோம். அப்புறம் அப்புறம் அவள் நிறுத்தி விசும்பினாள். பின் எந்த ஆய் நீங்களுக்கு? உன் புருஷன் எங்கே? நம்பூதிரி கேட்க, அதுதான் எனக்கு தெரியல. ஒரு நாள் இரவு தூங்க போனதுதான் எனக்கு நினைவிருக்கு. மீண்டும் நான் கண் விழிச்சப்போ இந்த அறையில் யாருமே இல்லை. என் கணவனை காணோம். எல்லோரிடமும் விசாரித்தேன். இந்த மேனேஜர் கௌதம், அந்த ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட், நான் கண்ட பணியாளர்கள் எல்லோரிடமும் விசாரித்தேன். ஆனால் என்னை யாருக்குமே தெரியல. யாராலும் என்னை பார்க்க முடியல. நான் பேசினதும் யாருக்கும் கேட்கல. குழப்பமாகவே இந்த இடத்துலையே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தப்போதான் அந்த உண்மை எனக்கு தெரிஞ்சுது. நான் இறந்துட்டேன்னு. என் கணவனை தேடி, உண்மையை தேடி அலைய ஆரம்பித்தேன். இங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தேன். அப்போதான் இந்த விக்ரம், சித்தாரா எங்களை மாதிரி இந்த அறைக்கு வந்தாங்க. உண்மையை கண்டுபிடிக்க ஒரு உடல் எனக்கு தேவைப்பட்டது. அதான் அவள் உடலை நுழைஞ்சிட்டேன். என் கணவர் தினேஷ் என்ன ஆனார், எங்கே இருக்கார், எனக்கு என்ன ஆனது எல்லாம் தெரியணும்னா அதோ கை நீட்டினாள் கௌதமை நோக்கி. அந்த மேனேஜருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினச்சிதான் அவனை கேட்க வந்தேன். அவள் சொல்லிவிட்டு மீண்டும் விசும்பினாள். இப்பொழுது எல்லோரது பார்வையும் கௌதமை நோக்கி திரும்பியது. நம்பூதிரி உரத்த குரலில் கேட்டார், இனி நீ தன்னே சொல்லணும் கௌதமா. அந்த பெண் கேட்ட மாதிரி அவங்க இருவருக்கும் என்ன ஆனது? கௌதம் முகம் உயர்த்தான். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எதுவும் பண்ணல. எடோ கள்ளம் பறையண்டா. நீ உண்மையை சொல்லலையெனில் இவள் எல்லாரையும் அழிச்சு களையும். சத்தியம் பரடா. என்னால் ரொம்ப நேரத்திற்கு இவளை கட்டுப்படுத்த முடியாது. அவர் உருமினார். நவீனின் முகம் வெளிரி போனது. சாமி, நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கௌதம் நவீனை பார்த்து கண்களை உருட்டி விழித்து கத்தினான். டே நவீன், வேண்டாம் சொல்லாத. சொன்னா நீயும் தான் சிக்குவ. பரவாயில்ல, இப்படி பேய் பயத்தில் என்னால் வாழ முடியாது. சகிக்க முடியல என்னால். ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. அவன் இப்படி சொன்னதும் கௌதம் எழுந்து மூர்க்கமாக நவீன் மேல் பாய்ந்தான். சொல்லாதடானா என்றவாறே தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு கத்தியை எடுத்து அவன் நெஞ்சின் மையத்தில் ஒரே குத்து. சதக்கென கத்தி இதயத்தை கிழித்து கொண்டு இறங்கியது. இரத்தமாய் கீழே சரிந்தான் நவீன். கைகளும் கால்களும் துடித்தது. கைகளை பரப்பிக்கொண்டு கண்கள் நிலை குத்தியவாறே உயிரை விட்டான் நவீன். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் உட்கார்ந்திருந்தனர். அத்தியாயம் 15. ஒரே வினாடியில் நடந்த அந்த கோர சம்பவத்தை பார்த்து முதலில் சுதாரித்தவர் நம்பூதிரிதான். என்ன காரியம் பண்ணிட்டே? ஹே மூர்கா, உண்மையை நீ சொன்னால்தான் அந்த பெண்ணுக்கு விடுதலை கிட்டும், ஆத்மாவுக்கும் மோட்சம் கிட்டும். இதுவும் ஒரு கோர்ட் மாதிரிதான். உண்மையை சொல்லுடா. நம்பூதிரியின் குரலில் அதிகமான உஷ்ணம். கையில் கத்தியுடன் நின்றிருந்தவாறே எல்லாரையும் பார்த்தான் கௌதம். கத்தியின் நுனியிலிருந்து ரத்தம் சொட்டியது. இல்ல இல்ல, இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. முதல்ல அந்த பேயை துரத்தி விடுங்க. உங்களுக்கு தேவை பணம் தானே? எவ்வளோ வேணும்? நான் தரேன். முதல்ல அவளை விரட்டுங்க. தலை கலைந்து போய் கையில் கத்தியும் கண்களில் வெறியும் மின்ன அவன் பேசிக்கொண்டிருப்பதையே கண்ணாடியிலிருந்து சுனந்தா தலையை சாய்த்து பார்த்து கொண்டிருந்தாள். தரையில் ஒரு புறம் சித்தாரா மயக்கத்தில் விழுந்து கிடந்தாள். சரையில் என அவள் புறம் சென்றவன் அவள் கழுத்தில் கை வைத்தான். விக்ரம் பதறினான். டேய் டேய், அவளை ஒன்றும் பண்ணிடாதடா. நம்பூதிரிக்கு பொறுமை எல்லை மீறியது. சீடர்களை திரும்பி பார்த்து ஏதோ கஞ்சாடை செய்தார். அவர்களும் புரிந்து கொண்டு பையிலிருந்து ஏதோ ஒரு காகிதத்தை எடுத்தனர். அந்த பொட்டலத்தை கையில் வாங்கிய நம்பூதிரி கௌதமை விரல் அசைத்து கூப்பிட்டார். இவிட வரு. மாட்டேன். அவன் தலையசைத்தான். முதல்ல அவளை விரட்டுங்க, அப்போதான் வருவேன். அதற்கு தாண்டா அவனை கூப்பிடுறேன். வரு. இல்லை, முடியாது. டே முட்டாள், நீ வந்து இதை இந்த ஹோம குண்டத்தில் போடணும். அப்பொழுதுதன்னே அவளை என்னால் விரட்ட முடியும். நீ தன்னே ஆத்மாவால் பாதிக்கப்பட்டவன். இன்னொருத்தனை தான் கொன்னுட்டியே. நீதான் வரணும். இவிட வந்து பொடியை ஹோமகுண்டத்தில் சமர்ப்பி. அவர் எரிச்சலுடன் சொன்னதும் கௌதம் சித்தாராவை விட்டுவிட்டு மெல்ல தயக்கத்துடன் நடை போட்டான். ஆனால் ஜாக்கிரதையாக நடந்து வந்து ஹோமகுண்டத்தின் முன் வந்து நின்றான். இருக்கி, அவர் சொன்னதும் உட்கார்ந்தான். இதோ இந்த பொடியை எடுத்து என்றவாறே அவன் முன் நீட்டியவர் சட்டென அவன் எதிர்பாரா ஒரு வினாடியில் அதை அவன் மேல் தூக்கி எறிந்தார். வெள்ளையாய் சுண்ணாம்பு துகள்கள் போல் இருந்த அந்த பொடி கௌதமன் மீது பட்டதும் ஒரு வினாடி ஸ்தம்பித்தான். பின் உடல் சிலிர்த்து தலையை கோழி போல் ஆட்டினான். பின் எழுந்து 3 முறை நம்பூதிரி ஹோமகுண்டத்தோடு சேர்த்து சுற்றினான்.
பின் அவர் முன் மண்டியிட்டு உட்கார்ந்தான். கௌதமா, நம்பூதிரி கூப்பிட்டார். என்றான். நீதானே? ஆமா சாமி. நான் என்ன கேள்வி கேட்டாலும் எனக்கு உண்மையான பதில் வரணும். சரியா? சொல்வாயா? சரி சாமி, சொல்றேன் சாமி. அவன் மந்திரித்த கோழியாய் மாறி தலையாட்டினான். பக்கம் திரும்பி அந்த கண்ணாடியை பார். அவர் சொன்னதும் அவன் திரும்பி கண்ணாடியை பார்த்தான். சுனந்தாவின் உருவம் அவனையே வெறித்து கொண்டிருப்பது தெரிந்தது. பெண்குட்டி உனக்கு தெரியுமா? தெரியும் என தலையாட்டினான். அவள் உன்னால் தான் இருந்தாளா? என்னாலும் தான் இருந்தாள். அவன் சொன்னதும் நம்பூதிரி புருவத்தை சுருக்கினார். உன்னாலும் தான்னா? அவள் மரணத்திற்கு இன்னும் வேறு யாரும் காரணமா? ஆமாம். என்ன நடந்தது? தெளிவாக ஒன்று விடாமல் சொல்லு பார்க்கலாம். அவர் சொன்னதும் ஆசிரியர் முன் நின்று ஒப்பிக்கும் மாணாக்கனை போல கைகளை கட்டிக்கொண்டு கடகடவென சொல்ல ஆரம்பித்தான் கௌதம். அதை கேட்க கேட்க அடப்பாவிகளா என்றது விக்ரமின் உதடு. எவ்வளவோ கதைகளை கேட்ட நம்பூதிரிக்கே ஐயோ என்றிருந்தது. கண்ணாடிக்குள் சிறைப்பட்டிருந்த சுனந்தாவின் ஆத்மா மெதுவாக ஆங்காரம் கொள்ள ஆரம்பித்தது. அத்தியாயம் 16. 6 மாதங்களுக்கு முன்பு. ஏற்காட்டின் குளிர் ரொம்பவும் நம்மை வறுத்தெடுக்காது. இதமான தாளாட்டும் குளிராகத்தான் பகல் பொழுதில் இருக்கும். இரவும் குளிர் தாங்கும் அளவுதான் இருக்கும் இந்த ஏப்ரல் மே காலங்களில். சேர்வராயன் மலைத்தொடரில் அமைந்திருந்த ஏற்காடு உண்மையிலேயே சுற்றுப்பட்டு மாவட்டங்களான கரூர், நாமக்கல், சேலம், திருச்சி, ஆத்தூர் ஜனங்களுக்கு ஓர் வரப்பிரசாதம்தான். ஊட்டி, கொடைக்கானல் என வண்டிகள் திணற நிறைய கிலோமீட்டர்களை விழுங்கும் பொழுது வெறும் 30 கிலோமீட்டர்களை 1 மணி நேரத்தில் சேலத்திலிருந்து ஏற்காட்டை அடைய போதும் என்பதும் ஒரு கூடுதல் சௌகரியம். அரை மணிக்கொரு மினி பஸ் சேலம் டு ஏற்காடு, ஏற்காடு டு சேலம் என கிளம்பிய வண்ணம் இருக்கும். வெறும் 20 ஹேர்பின் பெண்டுகள் தான். இனிமையான மலைச்சூழலில் கார் பயணம் என்றால் கேட்கவா வேண்டும்? அதுவும் கட்டிய இளம் காதல் மனைவியுடன் என்றால் சொல்லவும் வேண்டுமா என்ன? பட்டாம்பூச்சிகள் மனதுக்குள் பறந்து கொண்டே இருக்குமே. தினேஷுக்கும் அப்படித்தான் இருந்தது. அழகு பதுமை சுனந்தா. பிறப்பு கர்நாடகா. வளர்ந்து படித்தது சென்னையில், உறவினர் வீட்டில். அவர்களும் வெளிநாட்டுக்கு சென்றுவிட இப்பொழுது ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்தவள். மாதேஷ் இன்ஜினியரிங் கம்பெனியில் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. தினேஷ் சிஸ்டம் இன்ஜினியர். அடிக்கடி சிஸ்டம் சம்பந்தமான பிரச்சனைகளை பார்க்க வரப்போக இருந்ததில் நல்ல அறிமுகமானது இருவருக்கும். பிறகென்ன, காதல் கனிந்து பெரியவர்கள் ஆசிர்வாதத்துடன் சுபயோக சுபதினத்தில் திருமணமும் இனிதே முடிந்தது. திருமணம் முடிந்த 3வது நாளை ஏற்காடு கிளம்பிவிட்டனர் இருவரும். உபயம் தினேஷின் பெரியப்பா மகன் விக்னேஷ். தினேஷ் வளர்ந்ததும் பெரியப்பா வீட்டில்தான். பெற்றோர் இல்லை. அப்பர் மிடில் கிளாஸ் தான் இவர்களுடையது. பெரியப்பா பெரியம்மா பெற்றோரை இழந்த தினேஷை தங்கள் கூடவே வைத்து பார்த்து கொண்டனர். இவன் வீட்டிற்கு வந்த நேரம் பெரியப்பாவின் பிசினஸ் ஏறுமுகம் ஆனது. எல்லாம் இவன் வந்த நேரம் என மகிழ்ந்து போனார் பெரியப்பா. அவனை தூக்கி வைத்து கொண்டாடினார். அவனும் நன்றாக படிக்கவே இன்ஜினியரிங் படிக்க வைத்தார். பெரியப்பாவின் மகன் விக்னேஷ் வக்கீலுக்கு படித்தவன். ஒரு கிரிமினல் லாயருக்கு ஜூனியராக பிராக்டிஸ் முடித்துவிட்டு இப்பொழுது தனியாக பிராக்டிஸ் செய்கிறான். நன்கு வளர்ந்து கொண்டிருக்கிறான். தன்னை விட 6 வயது இளையவனான சித்தப்பா மகன் தினேஷிடம் அவனுக்கு ரொம்ப பிரியம். விக்னேஷுக்கு நண்பர்கள் பட்டாளம் அதிகம். எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கு 2 நண்பர்கள் பழக்கம் இருந்தது விக்னேஷுக்கு. தினேஷ் நேர் எதிர். சட்டென யாரிடமும் அவ்வளவு எளிதில் பழக மாட்டான். என்னதான் நட்பு வட்டம் இருந்தாலும் அளவோடுதான் வைத்து கொள்வான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத டீடோட்லர் அவன். பளிச்சென்ற வசீகர கம்பீரத்துடன் அவன் தன் அருகில் அமர்ந்து பேசும்போதெல்லாம் தன் வசம் இழந்து போவாள் சுனந்தா. அவள் மட்டும் என்ன, சந்தன நிறம், இயற்கையாக சிவந்த ஆரஞ்சு நிற உதடுகள், அளவான உடலமைப்பு, சராசரி உயரம். இந்த கால யுவதிகளுக்கென்றே உண்டான குறுகுறுப்பும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் ஆடை அணிகலன் ரசனைகளும் இருந்தாலும் தனக்கென்று ஓர் லிமிட் வைத்திருந்தாள். அதை தாண்டி யாரும் அவளை நெருங்க விட்டதில்லை அவள். தினேஷ் ஒருவன்தான் அந்த எல்லை கோட்டை உடைத்து கொண்டு அவளை நெருங்கியவன். கிட்டத்தட்ட ஒருமித்த மனப்பாங்குடன் இருந்த இருவர் மனமும் சங்கமித்ததில் ஆச்சரியமேதும் இல்லை. பெரியப்பாவும் விக்னேஷும் வந்து பெண் பார்த்து விட்டதும் உடனே பச்சை கொடியும் காட்டிவிட்டார் பெரியப்பா. பெரியம்மா தவறு 2 வருடங்கள் ஆகிறது. அதிலிருந்தே சற்று உடைந்தார் போல ஆகிவிட்டார் பெரியப்பா ரங்கநாதன். அதிகம் எங்கும் வெளியில் செல்வதில்லை. அடிக்கடி கோயில் யாத்திரை என IRCTCயில் குழுவினருடன் சென்று விடுவார். சுனந்தாவின் அமைதியான அடக்கமான அழகும் பாங்கும் அவருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அவருடைய மகன் விக்னேஷ் திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே போனதால்
தினேஷ் சுனந்தா காதலை கேள்விப்பட்டதுமே உடனே நடத்தி முடித்து விட்டார். இவர்களை ஹனிமூன் அனுப்பி வைத்த கையோடு அவரும் யாத்திரை கிளம்பிவிட்டார். கிளம்பும்போது மறக்காமல் அவர் சொன்ன வார்த்தை, மகனே, நான் திரும்பி வர எப்படியும் 3-4 மாசமாகும். அப்படி வர்றப்போ எனக்கு 2 பேரும் ஒரு நல்ல செய்தி வச்சிருக்கணும். என்ன என கேட்டுவிட்டு தான் கிளம்பினார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றத்தான் இப்போது ஏற்காடு வந்திருக்கின்றனர். ஏற்காட்டிலேயே மிகவும் காஸ்ட்லியான ஹோட்டல் அது. த ஹில்ஸ் பேலஸில் ரூம் புக் செய்திருந்தான் விக்னேஷ். லேக் ரோடை கண்ணால் வாங்கியதுமே சுனந்தா குதூகலித்தாள். என்னங்க, ரூமுக்கு போனதும் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு போட்டிங் போலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ். சிறு குழந்தை போல் அவள் கெஞ்சலுடன் கேட்பதை ரசித்தவாறே சிறு புன்னகையுடன் தலையாட்டினான் தினேஷ். ஏற்காட்டின் குளிர் சுனந்தாவின் காது மடலை கூசச் செய்தது. கார் ஹோட்டலை அடைந்த போது மாலை 4 தொட்டது நேரம். காரை பரந்த ஹோட்டலின் போர்ட்டிகோவில் நிறுத்தினான் தினேஷ். வெள்ளையுடை காவலாளி ஓடி வந்தான். சல்யூட் அடித்துக்கொண்டே கதவை திறந்து விட்டான். தேங்க்ஸ் சொல்லியவாறே கீழே இறங்கினர் இருவரும். நீல நிற சாஃப்ட் சில்க் சாரி அவளது உடலை பாந்தமாய் தழுவியிருந்தது. காரை பார்க் செய்யும் பொழுதே செக்யூரிட்டியிடம் சாவியை தந்துவிட்டு சுனந்தாவின் தோள் மேல் கையை போட்டவாறே ஹோட்டல் ரிசப்ஷனுள் நுழைந்தான் தினேஷ். ரிசப்ஷனில் அழகிய டால் போல ஓர் யுவனும் யுவதியும் நின்றிருந்தார்கள். அவர்களை பார்த்ததுமே, எஸ் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார் என்றாள் யுவதி சாக்லேட் குரலில். தினேஷ் சுனந்தான்ற பேரில் ரூம் புக் பண்ணியிருந்தோம், ஃப்ரம் திருச்சி. அவன் சொன்னதும் அவள் சிஸ்டமை தட்டி சரிபார்த்துவிட்டு தன் புன்னகையின் அளவை பெரிதாக்கினாள். தட் ஹனிமூன் சூட். எஸ் சார், வெல்கம் டு ஏற்காடு. உங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள். குயில் குரலில் அவள் சொன்ன வாழ்த்துக்களை பெற்றுவிட்டு நன்றிகளை உதித்துவிட்டு சாவியை பெற்றுக்கொண்டு நடந்தனர் இருவரும். ஹோட்டல் பணியாள் வந்து அவர்களுடைய லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு முன்னால் நடந்தான். 3வது மாடியில் இருந்தது அவர்களுடைய 302வது அறை. கதவை திறந்து உள்ளே நுழைந்த அவர்களுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. பிரம்மாண்டமான அறை அது. வெளிர் நீலமும் பிங்க் நிறமும் கலந்த டிஸ்டம்பர் பூச்சில் மினுமினுத்தது. ட்ரெடிஷ்னலான அலங்கார கட்டில் சிற்ப வேலைகளுடன் காணப்பட்டது. கட்டிலின் முகப்பில் நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் காணப்பட்டன. கட்டிலின் மேலே மேகம் போல ஒரு கொசுவலை ஸ்ப்ரிங்குடன் அமைந்திருந்தது. டிவி, ஃப்ரிட்ஜ், மியூசிக் சிஸ்டம், வார்ட்ரோப்ஸ், பெரிய அலங்கார நிலை கண்ணாடிகள், விதவிதமான பர்ஃப்யூம்ஸ், எண்ணெய்கள், இவை தவிர பாத்ரூம் ஒரு ஹால் அளவுக்கே இருந்தது. தங்க நிறத்தில் பளபளத்த குழாய்கள், ஷவர், அலங்கார விளக்குகள், பாத்டப், வாசனை ஷவர் ஜெல்கள், விதவிதமான பூந்துவாலைகள், ஷாம்பூ என திணறடித்தது அவர்களை. சுனந்தா கன்னத்தில் கை வைத்து வாய் பிளந்தபடி பார்த்து பார்த்து பிரமித்தாள். வாவ் என்றாள் தன் ஈர உதடுகளை குவித்து. கண்களில் டன் டன்னாய் பிரமிப்பு வழிந்தது. அதே நிலைதான் தினேஷுக்கும். ஏதோ விக்னேஷ் ஒரு குட் சூட் புக் செய்திருப்பான் என்றுதான் நினைத்தான். ஆனால் இவ்வளவு லக்ஸூரியஸாக இருக்கும் என அவன் நினைக்கவே இல்லை. ஃப்ரிட்ஜை திறந்தான். கேக் வகைகள், பழங்கள், உயர் ரக மதுபானங்கள் சிறிய கோப்பைகளில் டேகுடன் இருந்தன. தினேஷ் சுனந்தாவின் தோளை தொட்டான். சுனந்தா திரும்பினாள். அண்ணா இவ்வளோ பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ரியலி அமேசிங். ஆமாங்க, இதுக்கே எவ்வளவோ செலவாயிருக்கும் போல இருக்கே. கண்களில் நியாயமான கவலையுடன் அவள் கேட்டாள். தினேஷ் சிரித்தான். இது நமக்கான மேரேஜ் கிஃப்ட்னு அண்ணன் சொன்னதை மறந்துட்டியா? உங்களுக்கு மறக்க முடியாத கிஃப்ட் ஏற்காடு ஹோட்டலில் காத்திருக்குன்னு சொன்னது இதே தான். அவருக்கு என் மேலே எவ்வளோ பிரியம். அனாதையாக இருந்த என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதும் இல்லாமல் எனக்கு எவ்வளவெல்லாம் செய்கிறாங்க. 7 ஜென்மத்துக்கும் நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். கண்கள் பணிக்கு சொன்னான் தினேஷ். இருவரும் வைரமாக பளபளத்த ஷவருக்கு கீழே நின்று ஆனந்தமாக நீராடினார்கள். உடல் அசதி தீர பாத்டப்பில் வெந்நீரில் அமிழ்ந்து குளித்தாள் சுனந்தா. வார்ட்ரோபில் புத்தம் புதிதாக இருந்த பிங்க் நிற சாலிட் கலர் சல்வார் எடுத்து அணிந்து கொண்டாள். வெல்வெட் சல்வார் வழவழவென அவள் உடலை தழுவியது. தன் முன் வந்து நின்ற தன் அழகு மனைவியை ஆசையுடன் பார்த்தான் தினேஷ். எவ்வளவு அழகு இவள்! பெற்றோரை இழந்து நின்ற எனக்கு அன்பான பெரியப்பா, உயிரான அண்ணன் விக்னேஷ், அழகான அருமையான காதல் மனைவி. நன்றி கடவுளே, மனதுக்குள் நினைத்து கொண்டான். இன்டர்காம் ஒலித்தது. மேனேஜர் கௌதம் லைனில். ஹலோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தினேஷ், உங்களுக்கான கேண்டில் லைட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 10 நிமிடத்தில் ஹோட்டலின் ரூஃப் கார்டனுக்கு வரவும். எங்கள் பணியாளர் உங்களை அழைத்து வருவார் என்றதும் தேங்க்ஸ் சொல்லி ஃபோனை வைத்தான் தினேஷ். கேள்வியுடன் பார்த்த சுனந்தாவிடம் புன்னகையுடன் சொன்னான். கேண்டில் லைட் டின்னர் நம் இருவருக்கும். மேனேஜர் 10 நிமிடத்தில் தயாராக இருக்க சொல்லியிருக்கிறார். ரூஃப் கார்டனில்.
வாவ் என்றாள் சுனந்தா. டின்னரை ரொமான்டிக்காக முடித்துவிட்டு அறைக்கு வந்தவர்களுக்கு சந்தோஷ அதிர்ச்சி. காரணம், அவர்களுடைய கட்டிலும் அறையும் பூக்களை கொண்டு வண்ணமயமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. கட்டிலின் மேலே மலர்கள் சரம் சரமாக தொங்கின. அடுத்து வந்த 2 நாட்களுக்கும் தினேஷ், சுனந்தா இருவருக்கும் சொர்க்கம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்பது போல் இருந்தது. ஒவ்வொரு கணமும் தித்திப்பாய் நகர்ந்தது. காதல் கணவனுடன் கைகோர்த்து புல்வெளிகளில் நடந்தாள். பஞ்சு மேகம் முகத்தில் மோத மலைமுகட்டில் ஏறினார்கள். சலிக்க சலிக்க போட்டிங் சென்றனர். பார்க்கில் குழந்தைகளோடு குழந்தையாய் சறுக்கு மரம் விளையாடினர். அருகருகே இருந்த சின்ன சின்ன மலை கிராமங்களுக்கு இயற்கை அழகை ரசித்தவாறே கைகோர்த்து காலார பேசியபடி நடந்தனர். விளையாடி கொண்டிருந்த சிறு குழந்தைகளை அள்ளி தூக்கி கொஞ்சினாள் சுனந்தா. அவர்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாள். ஹார்ஸ் ரைட் சென்றனர். ஒரே குதிரையில். பகல் ஒருவித இன்பம் என்றால் இரவு அவர்களுக்கு வேறுவித உலகத்தை காண்பித்தது. 3 நாட்களும் 3 நிமிடங்களாக ஓடி மறைந்தது. மறுநாள் காலை ரூமை காலி செய்ய வேண்டும். சற்று ஏக்கத்துடனே பேக் செய்து கொண்டிருந்தனர் இருவரும். இன்டர்காம் ஒலித்தது. எடுத்தான் தினேஷ். மேனேஜர் கௌதம் தான் பேசினான். மிஸ்டர் தினேஷ், உங்களுடைய அண்ணன் விக்னேஷ் சொன்னபடி இன்னும் 2 தினங்களுக்கு உங்களுடைய அகாமடேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கிறது. நீங்கள் தாராளமாக எங்கள் ஹோட்டலில் உங்கள் ஹனிமூன் ட்ரிப்பை தொடரலாம். உங்கள் அண்ணன் விக்னேஷ் அதற்குண்டான பணத்தை செலுத்திவிட்டார். மேனேஜர் சொன்னதை கேட்டதும் ஃபோனை வைத்துவிட்டு சுனந்தாவை தூக்கி தட்டாமாலை சுற்றினான் தினேஷ். அன்று இரவு சுனந்தாவின் மேல் கையை போட்டவாறு அணைத்தபடி படுத்திருந்த தினேஷ் தன் முகத்தில் ஏதோ வெளிச்சம் படுவதை உணர்ந்து சட்டென கண் விழித்தான். கண்களில் நேருக்கு நேர் விழுந்த பிரகாசமான ஒளி கண் கூசச் செய்தது. கைகளால் கண்களை மறைத்தவாறே யாரது என உரக்க கேட்டவாறே எழுந்து உட்கார்ந்தான். இருட்டில் யாரோ நிறைய பேர் நின்றிருப்பது மசமசப்பாக தெரிந்தது. அறைக்குள் ஸ்விட்ச் தட்டும் ஓசை கேட்டது. லைட் எரிய வெளிச்சத்தில் தன் முன்னே நின்றிருந்தவர்களை பார்த்ததும் அதிர்ந்தான் தினேஷ். பெரியப்பா மகன் விக்னேஷ் நின்றிருந்தான். முகத்தில் கோணல் புன்னகை. அருகில் ஹோட்டல் மேனேஜர் கௌதம், ரிசப்ஷனிஸ்ட் நவீன் மற்றும் இன்னும் 4-5 தடியன்கள். யார் முகத்திலும் நேர்மை இல்லை. என்ன, எப்படி இருக்கு ஹனிமூன் உபச்சாரம்லாம் கேட்டவாறே கண் சிமிட்டினான் விக்னேஷ். விக்னேஷ், என்ன இது திடீர்னு இந்த அர்த்தராத்திரியில அறைக்குள்ள வந்திருக்கு? யார் இவங்கள்லாம் என்று படபடத்தவாறே அருகில் புடவை விலகியபடி படுத்துறங்கிக் கொண்டிருந்த மனைவி சுனந்தாவின் மேல் போர்வை இழுத்து மூடிவிட்டான். கட்டிலை விட்டு கோபமாக இறங்கினான். விக்னேஷ் சிரித்து கொண்டே கட்டிலை சுற்றி கொண்டே அந்த பக்கம் வந்தான். வந்தவன் சுனந்தாவின் மேல் அவன் போர்த்திவிட்ட போர்வையை வெடுக்கென உருவினான். டேய்! ஆத்திரத்துடன் கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓட முயன்ற தினேஷின் பின்னந்தலையில் இடி இறங்கினார் போல் பலமாய் ஓர் அடி விழுந்தது. கண்களில் பொறி பறந்தது அவனுக்கு. குபுக்கென ரத்தம் கோடாய் அவன் முகத்தில் வழிந்தது. தலையை பிடித்து கொண்டே தடுமாறியபடி பின்னால் திரும்பி பார்த்தான். கௌதம் தான் கையில் வைத்திருந்த ஒரு இரும்பு தடியால் அவனை தாக்கியிருந்தான். டேய்! ரத்தம் வழியும் கையுடன் அவனை நோக்கி தன் விரலை நீட்டினான் தினேஷ். ஐயையோ, என்னடா நீ அதுக்குள்ள அவன் மண்டையை உடைச்சிட்ட? இங்க நடக்க போறதையெல்லாம் அவன் கண்ணால பார்த்து ரசிக்க வேண்டாமா என்றவாறே வாய் பிளந்து உறங்கிக் கொண்டிருந்த சுனந்தாவின் ஆடை மேல் கை வைத்தான். டேய்! வீறிட்ட தினேஷின் தலையில் மீண்டும் ஓர் அடி விழுந்தது. கால்கள் மடங்கி தரையில் உட்கார்ந்தான். கண்களை இருட்டு வந்து கவ்வ ஆரம்பித்தது. தரையில் விழுந்தவன் கஷ்டப்பட்டு தரையோடு தரையாக ஊர்ந்து விக்னேஷின் கால்களை பிடித்தான். வேண்டாம் விக்னேஷ், அவளை விட்டுடு, இது துரோகம். உடனே ஆத்திரத்தோடு அவனை தன் ஷூ கால்களால் எத்தினான் விக்னேஷ். எகிரி போய் விழுந்தான் தினேஷ். துரோகமா? யாருடா துரோகம் பண்ணது? நீயா நானா? என்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்தியோ அன்னைக்கே என் நிம்மதி போச்சு. என் அப்பா அம்மா என் மேலே வச்சிருந்த பாசத்தில் பங்கு போட்டுக்கிட்ட. என் ட்ரெஸ், என் தின்பண்டம், என் டாய்ஸ், என் பாக்கெட் மணி, எல்லாத்துலேயும் பங்குக்கு வந்த. இப்போ எனக்கு சேர வேண்டிய சொத்துலையும் நீ பங்குக்கு வர்றியே, இதுதான்டா துரோகம். ஏதோ அனாதை பயலாச்சு போனா போகுதுன்னு படிக்க வச்சு ஆளாக்கி விட்டா யார் சொத்துல யார் பங்கு கேட்கறது? டேய் என உரிமையவாறே அவன் அருகில் வந்து நின்றான் விக்னேஷ். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் சொத்தை 2ஆ பிரித்து ஓன் பேர்லேயும் பொண்டாட்டி பேர்லேயும் சேர்த்து எழுதி வைக்க போறாராம். உங்களுக்கு போக மிச்சம்தான் எனக்கு. எந்த ஒரு நியாயண்டா இது? அனாதை பையனி, உனக்கு என் சொத்துல பங்கு கேட்குதா? பத்தாததுக்கு அழகான பொண்டாட்டி வேற. இந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு என்னதான் மயக்குறியோ பொம்பளைகளை. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னை மாப்பிள்ளை பார்த்துட்டு போனாளுங்கள
என் மூஞ்சி பிடிக்கலையா அவளுங்களுக்கு? உன் மூஞ்சி தான் பிடிச்சிருக்கான். அங்கேயும் வந்தே பாரு எனக்கு தடங்கலா. உன்னால தாண்டா நான் வெறுத்து போய் கல்யாணமே பண்ணிக்காம இருக்கேன். விட்டு வச்சா என் மொத்த வாழ்க்கையுமே பிடுங்கிக்குவேன். உங்கள் ஹனிமூன் ட்ரிப்லையே உங்கள் 2 பேரையும் போட்டு தள்ளத்தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த இவ்வளோ பெரிய ரிசார்ட்டில் உங்களை தங்க வச்சேன். என் ஃப்ரெண்டு தான் இங்கே மேனேஜர். நீங்கள் 2 பேரும் இங்கே தங்கினதும் சுற்றினதும் யாருக்கும் தெரிய போகிறதில்ல. ஏன்னா உனக்கு உண்மையிலே ஏற்காட்டில் ஹனிமூன் சூட் புக் பண்ணலடா, ஊட்டியில் தான் புக் பண்ணியிருக்கேன். ரெக்கார்ட் படி நீங்கள் அங்கே தான் போயிருக்கணும். ஆனால் போலீஸ் வந்து விசாரிக்கும்போது அப்படி 2 பேர் அங்கே வரலைன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. உங்கள் கார் மாதிரியே ஒரு கார் ஊட்டிக்கு என்ட்ரி ஆனதாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கும். ஆனால் அந்த கார் நம்பர் பிளேட் மாற்றி கலர் மாறி ஊர் மாதிரி எப்பயோ வெளியே வந்தாச்சு. உங்களை போலீஸ் அங்கே தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க, வராத இந்த ஏற்காட்டுக்கு இல்லை என்று வெறி பிடித்தவன் மாதிரி அவன் சிரிக்க தினேஷ் சிரமப்பட்டு அவன் காலை பிடித்தான். விக்னேஷ், உனக்கு என் மேலே தானே கோபம்? அவளை சுனந்தாவை விட்டுடுறா, அவ பாவம் கெஞ்சினான். அவளை விடுறதா? இவளும் உன் மூஞ்ச பார்த்து தானே இம்ப்ரெஸ் ஆகியிருப்பா. இவ்வளோ அழகான பட்டாம்பூச்சியை எப்படி விடுறதா? அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஹனிமூன் ரூம்லையே தன் தேனிலவை கொண்டாடிட்டு போகிறா. சுய நினைவு இல்லாமல் அவள் வீடியோ செம ரேட்டில் போகும் என சிரித்தவாறே அவன் எழுந்து சுனந்தாவை நோக்கி போக, டேய் வேணா என எழ முயன்றவன் மேலே இரும்பு தடியால் சராமரியாக அடிகள் விழுந்தது. அடித்தே அவனை கொன்றனர். துடித்து துடித்து உயிரை விட்டான் விக்னேஷ். அடுத்த 1 வாரத்திற்கு மயக்க ஊசி போடப்பட்டு சுய நினைவு இல்லாமலேயே, தனக்கு என்ன நடக்கிறது என தெரியாமலேயே சுனந்தா சத்தமின்றி இரத்தமின்றி இறந்து போனாள். இரவோடு இரவாக விக்னேஷின் உடலை புதைத்தது போலவே சுனந்தாவின் உடலையும் அந்த ரிசார்ட்டின் பின்புற மரங்கள் அடர்ந்த பகுதியில் புதைத்தனர். அத்தியாயம் 17. தன்னை போல் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு மூச்சு வாங்கினான் கௌதம். அடுத்த நொடி ஏய் என்ற பெருங்கூச்சல் கண்ணாடிக்குள்ளிருந்து எழுந்தது. சுனந்தா முகம் விகாரமாகி இருந்தது. அவளது கத்தல் அதிகமாக கண்ணாடியில் விரிசல் விழ ஆரம்பித்தது. சொல்லி முடித்துவிட்டு சுய நினைவுக்கு வந்த கௌதம் சுற்றுமுற்றும் பார்த்தான். என்ன நடந்தது? கை கால்களை அசைக்க முடியவில்லை அவனால். கண்ணாடிக்குள்ளிருந்து ஆக்ரோஷமாக உருமி அலறி கொண்டிருக்கும் சுனந்தாவை பார்த்து அவன் விழிகள் பயத்தில் நிலை குத்தின. நம்பூதிரியின் காலில் விழுந்தான். சாமி சாமி, எப்படியாவது காப்பாத்துங்க சாமி. நான் தெரியாம விக்னேஷ் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டேன். அவளை எப்படியாவது அழிச்சிடுங்க. அவனை தீர்க்கமாய் பார்த்த நம்பூதிரி மீண்டும் ஹோமகுண்டத்தில் நெய்யூற்றி மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தார். சீடர்களும் பின்தொடர்ந்தனர். என்ன வெளியே விடுங்க, எங்க வாழ்க்கையை பாழாக்கினவங்களை நான் தண்டிச்சே ஆகணும். என்ன வெளியில விடுங்க, ஆக்ரோஷமாக கத்தினாள் சுனந்தா. நம்பூதிரி மறுப்பாய் தலையசைத்தார். இல்லை, ஆத்மாவை கட்டி வைக்கணும், அல்லங்கில் அழிக்கணும். அதுதானே என் தொழில் தர்மம். உன் கதை பரிதாபமானதுதான். ஆனால் அதற்காக உயிரோடு இருப்பவர்களை பலி கொடுக்க முடியாது. உன் பழியை பகவதி பார்த்து கொள்வாள். தெய்வம் அவர்களை கேட்கும். முடியாது முடியாது, என்னை வெளியில விடு, அவள் சீறினாள். நம்பூதிரியும் சீடர்களும் அவர்கள் பாட்டுக்கு நிற்காமல் மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பித்தனர். சூடுபட்டது போல் உள்ளிருந்த சுனந்தாவின் ஆத்மா கதறியது, அலறியது. அவ்வளவையும் விக்ரமின் தோளில் சாய்ந்தவாறே பார்த்தும் கேட்டும் கொண்டிருந்தாள் சித்தாரா. எப்பொழுதோ அவளுக்கு மயக்கம் தெளிந்து விட்டிருந்தது. புரிந்த தமிழில் அவர்கள் பேசுவதையும் சுனந்தா பேசுவதையும் கேட்டு ஒருவாறு நடந்ததை ஊகித்து கொண்டு விட்டாள். அவளுக்கு எல்லாமே புரிந்துவிட்டது. இதுவரை தன்னை ஆக்கிரமித்திருந்தது சுனந்தாவின் ஆவி என தெரிந்துவிட்டது அவளுக்கு. கண்முன்னே இவ்வளவு கொடுமைகளை செய்தவர்களை உயிரோடு விடுவதா? ஒரு கணம் முடிவெடுத்தாள் சித்தாரா. ஒரே கணம்தான். சட்டென துள்ளி எழுந்தாள். அருகில் மேஜை மேல் இருந்த கனமான ஃப்ளவர் வாஸை தூக்கி அந்த கண்ணாடி மேல் மொத்தினாள். எல்லோரும் பார்க்கவே கண்ணாடி விரிசல் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முழுதும் பரவி படியர் என்ற சத்தத்துடன் வெடித்தது. எல்லோரும் கீழே தரையில் குனிந்தனர். வெண்ணிற புகை ஒன்று கண்ணாடியிலிருந்து குபு குபுவென வெளிப்பட்டது. எங்கும் ஒரே புகைமயம். யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. ஹோமத்தை கூட அணைந்து போனது. கண்களில் ஒரே எரிச்சல். சித்தாரா கத்தினான் விக்ரம். ஓரளவு புகை தெளிந்து எல்லோரும் பார்க்கும்பொழுது சித்தாரா கௌதமின் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் உயர தூக்கி பறந்து ஜன்னலை உடைத்து கொண்டு வெளியே செல்வதும், கௌதம் கை கால்களை உதறி கொண்டு இருப்பதும்
தெரிந்து பின் இருட்டில் மறைந்து போனது. அத்தியாயம் 18. வெல்கம் மிஸ்டர் விக்னேஷ். என்னுடைய அழைப்பை ஏற்று சென்னையில் இருக்கும் என்னுடைய ஆஃபீஸ் விவகாரங்களை பார்க்க வந்ததற்கு ரொம்பவும் நன்றி. இதற்கு முன் எனது அலுவலக விவகாரங்களை பார்த்து கொண்ட லாயர் விஸ்வநாதன் சார் தான் உங்களை ரெக்கமெண்ட் செய்தார். தன்னுடைய ஏசி அலுவலக அறையில் ரிவால்விங் சேரில் சுற்றி கொண்டே விக்னேஷை பார்த்து புன்னகைத்தபடி சொல்லிக் கொண்டிருந்தான் விக்ரம். விக்னேஷ் தனது 32 பற்களும் தெரிய சிரித்தான். உங்களை போன்ற பெரிய தொழிலதிபருக்கு கன்சல்டன்ட் லாயராக இருப்பது நான் செய்த பாக்கியம் என்ற விக்னேஷின் கையை பிடித்து குலுக்கினான் விக்ரம். உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்கள் விக்ரம் சார். என்னுடைய புதிய எஸ்டேட் பங்களா ஏற்காட்டில் உள்ளது. அங்கும் வந்து என்னுடைய எஸ்டேட் விவரங்களை பார்த்து ஆலோசனை வழங்கினால் நன்றாக இருக்கும். அத்துடன் ஒரு ஸ்பெஷல் டின்னர் உங்களுக்கு என் வீட்டிலேயே காத்திருக்கிறது. என் குஜராத்தி மனைவி சித்தாரா அருமையாக சமைப்பாள். கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும். வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணிக்கு. ஓ, கட்டாயமாக வரேன் விக்ரம் சார். முகமெல்லாம் பூரிப்புடன் அலுவலகத்தை விட்டு வெளியேறும் விக்னேஷின் முதுகையே புன்னகையுடன் பார்த்தவாறே சிகரெட்டை பற்ற வைத்தான் விக்ரம். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7 மணி. டான் என்று தன்னுடைய மாருதி ஜென்னில் விக்ரமின் ஏற்காட்டில் இருக்கும் பங்களாவின் முன் காரை நிறுத்தினான் விக்னேஷ். வாசலில் வாட்ச்மேன் இல்லை. விக்ரமே வெளியே வந்து கேட்டை திறந்து விட்டான். வெல்கம் வக்கீல் சார், காரை இப்படியே ஓரமாக நிறுத்திடுங்க என்றதும் விக்னேஷ் வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடியே காரை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினான். ஜர்க்கின் அணிந்திருந்தான். குளிர் அவன் முகத்தை அரைந்து தாக்கியது. கைகளை பரபரவென தேய்த்து கொண்டான். சப்பா, என்ன குளிர் பாருங்க சார். இங்கே உங்கள் ஏரியாவில் தான் இவ்வளோ குளிராக இருக்குது. ஆமாம் மிஸ்டர் விக்னேஷ், இது ஃபாரஸ்ட் அடர்த்தியாக இருக்கிற இடம் இல்லையா, அப்படி தான் குளிரும். பேசியவாறே வீட்டை அடைந்து ஹாலை கடந்து சோஃபாவில் அமர்ந்தனர் இருவரும். விக்னேஷ் ஹாலை சுற்றுமுற்றும் பார்த்தான். அரை இருட்டில் இருந்தது பங்களா. மாடியில் சுத்தமாக விளக்கு வெளிச்சமே இல்லை. என்ன சார், வீட்டில் யாரையுமே காணோம்? வேலைக்காரங்கள்லாம் இல்லையா? விக்னேஷ் கேட்டான். வேலைக்காரங்கள்லாம் வசிக்கிற இடம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம். அதனால் இங்கேருந்து இருட்டுறதுக்குள்ளாகவே கிளம்பிடுவாங்க. வீட்டில் இப்போது நானும் என் மனைவியும் மட்டும்தான். ஆமாம், ஏன் சார் இவ்வளோ தள்ளி இந்த எஸ்டேட்டை வாங்கினீங்க? கொஞ்சம் டவுனுக்கு பக்கமாகவே வாங்கியிருக்கலாமே. அதுவா, நானும் என் மனைவியும் இங்கே ஹனிமூனுக்கு வந்த இடத்துல இந்த எஸ்டேட் கிடச்சிது. என் மனைவிக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சது. என் மனைவி சித்தாரானா எனக்கு உயிர். யூனோ, அவள் மிஸ் குஜராத்தி கூட. அவ்வளோ அழகாக இருப்பா. அவளுக்கான பரிசு தான் இந்த எஸ்டேட். அவள் கேட்காமலேயே அவளுக்கு நான் பரிசு கொடுத்துருக்கேன். இப்போது அவள் விரும்பி ஒன்று கேட்டிருக்கா. அதை தராமல் இருப்பேனா? அதான் உங்களை விருந்துக்கு இன்வைட் பண்ணேன். பை த பை, நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நான் சமையல் தயாராகிடுச்சான்னு பார்த்துட்டு வரேன். சித்தாரா, ரெடியாம்மா என சமையலறையை பார்த்து உரக்க குரல் தந்தவாறே சென்றான் விக்ரம். இப்போது அமைதி அந்த இடத்தில் குடிகொண்டது. சோஃபாவில் நன்கு சாய்ந்து அமர்ந்து கொண்டு அந்த பெரிய ஹாலை சுற்றி பார்த்தான் விக்னேஷ். கலைநயமிக்க பொருட்கள் நிறைய இருந்தன. எல்லாமே புத்தம் புதிய பொருட்கள், விலை உயர்ந்த ஆன்டிக் சிலைகள். போர்ட்ரேட் படம் ஒன்று சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தது. அது சித்தாராவின் படம். நீண்ட கூந்தல் அலைப்பாய சல்வார் கமீஸில் நின்று புன்னகைத்தவாறே இருக்கும் படம். அழகு ஆளை சுண்டி இழுத்தது. மெதுவாக எழுந்தான் விக்னேஷ். அந்த படத்தின் அருகில் வந்து நின்றான். அவள் படத்தையே உற்று பார்த்தான். திடீரென அவளின் கருவண்டு விழிகள் அசைந்தது போல் இருந்தது. 2 அடி பயத்துடன் பின்னுக்கு நகர்ந்தவாறு பார்த்தான். சாதாரணமாக தெரிந்தது. தலையில் தட்டி கொண்டான் அவன். இது 3D மாடல், இப்படித்தான் தெரியும். அடுத்து தள்ளி சுவரில் மாற்றப்பட்டிருந்த விக்ரம் சித்தாரா திருமண புகைப்படத்தை பார்த்துவிட்டு அதன் அருகில் வந்து நின்றான். செக்கச் சிவந்த செர்ரிப்பழ உதடுகளையும் ரோஜாப்பூ கன்னங்களையும் பார்த்ததுமே அவனையும் அறியாமல் அவன் கைகள் போட்டோவில் அவளது கன்னத்தை வருட போயின. அப்பொழுது பின்னால் மெல்லிய கொலுசொலி கேட்டது. சடக்கென கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு திரும்பி பார்த்தான் விக்னேஷ். அசந்து போனான். கரும் பச்சை நிறத்தில் பிளைன் ஜார்ஜட் புடவையை உடுத்தி சிங்கிள் ஃப்ளீட்ஸில் விட்டிருந்தாள். காலிலும் கழுத்திலும் அதற்கு மேட்சான நகைகள். ஷாம்பு போட்டு அலசிய கூந்தல் நீண்டு விரிந்து காற்றுக்கு ஆடிக்கொண்டிருந்தது. கண்ணின் மணி கூட கரும்பச்சை நிறத்தில் மின்னியது. வினோதமாயிருந்தது. புகைப்படத்தை திரும்பி பார்த்தான். அதில் இருப்பதை காட்டிலும் கண்கள் சற்று வித்தியாசமாக இருப்பதாகப்பட்டது அவனுக்கு. ஹலோ மிஸ்டர் விக்னேஷ் என்ற குயில் குரலில் அவனை வரவேற்றவாறே கை நீட்டினாள்.
ஹலோ மிஸ்ஸஸ் விக்ரம் என்றவாறே நா குழறியபடி அவளது கையை பிடித்து குலுக்கினான் விக்னேஷ். ஜிலீர் என்று ஐஸ் துண்டத்தை தொட்டது போல் இருந்தது அவனுக்கு. மாறாக நெருப்பை தொட்டது போல் சுள்ளென எரிந்தது கை. சட்டென கையை விலக்கி கொண்டான். கைகளை பார்த்தான் அவன். பார்க்கவே அவன் கையிலிருந்து புகை கிளம்பியது. அவன் மிரண்டான். புகை கிளம்பிய கையில் கப்பென நெருப்பு பற்றி கொண்டது. ஹாவென அலறி கையை ஊதி நெருப்பை அணைக்க முயன்றான். அது பெரிதாகிக் கொண்டே போனது. சித்தாரா சிரிக்க ஆரம்பித்தாள். பயத்துடன் சிரிக்கும் அவளை பார்த்து கொண்டே கத்தினான். விக்ரம், விக்ரம் சார், சீக்கிரம் வாங்க. ஆனால் விக்ரம் வரவில்லை. நெருப்பு பிடித்து எரியும் கையுடன் அவன் தண்ணீரை தேடி ஓடினான். ஹாலின் மூலையில் இருந்த வாஷ் பேசினை நோக்கி ஓடினான். குழாயை திறந்துவிட்டு கையை அதன் கீழே நீட்டினான். குழாயில் தண்ணீருக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு திரவம் வந்தது. அது டீசல். நெருப்பு குபீர் என்று பற்றியது. மளமளவென தீ அவன் உடல் முழுதும் பிடிக்க ஆரம்பித்தது. அலறினான் விக்னேஷ். அங்கும் இங்கும் அலைமோதினான். தரையில் உருண்டு நெருப்பை அணைக்க முயன்றான். சிரித்து கொண்டே இருந்த சித்தாராவின் விழிகள் இப்பொழுது முழுதும் கரும் பச்சை நிறத்தில் மின்னியது. பயத்தாலும் பீதியாலும் அவளை பார்த்தவாறே எழுந்து குளியல் அறையை தேடி ஓடினான். படீர் என்ற ஒரு அறையை திறந்து கொண்டு நேரே பாத்டப்பில் போய் விழுந்தான். ஜில் என்ற ஐஸ் நீர் பட்டதுமே உடலில் பற்ற ஆரம்பித்திருந்த நெருப்பு அணைந்து போனது. அப்படியே பாத்டப்புக்குள் அமிழ்ந்து கிடந்தவன் உடல் முழுதும் தீக்காயங்கள் பட்டு திகுதிகுவென எரிய ஆரம்பித்தது. எரிச்சலும் கோபமுமாக வெளியே வந்தவன் புயலென ஹாலுக்குள் நுழைந்தான். ஹாலில் சித்தாரா இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவாறே விக்ரம், விக்ரம் என கத்தினான். பதிலில்லை. விக்ரம், என்ன விளையாட்டுது? உன் மனைவியா இல்ல மென்டலா? கத்திக்கொண்டே திரும்பியவன் ஹக் என இதயம் அதிர்ந்தான். வெகு நெருக்கத்தில் சுனந்தாவின் வெளுத்த பிரேத முகம் சவக்கலையுடன் நின்று அவனையே வெறித்து கொண்டிருந்தது. ஹாவென கத்தியவாறே பின்னாடி நகர்ந்தவன் நடுக்கத்துடன் அவளை நோக்கி கை நீட்டினான். நீ நீ நான்தா சுனந்தா. அதுக்குள்ள என் முகம் மறந்து போச்சா விக்னேஷ்? தகர டப்பாவை உருட்டிவிட்ட தினசில் இருந்தது அந்த குரல். என் புருஷனை சித்திரவதை செஞ்சு கொன்னு என்னையும் நிர்மூலமாக்கின உன்னை பத்தி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க செத்ததுக்கு காரணமான எல்லாரையும் கொன்னுட்டேன் விக்ரம், சித்தாரா உதவியால. இப்போ நீயும் என்கிட்ட வந்து மாட்டியிருக்க என்றபடி வெள்ளை உடையில் வெள்ளை விழிகளுடன் பேய் சிரிப்பு சிரிக்க ஆரம்பித்தாள் சுனந்தா. நோவென அலறிக்கொண்டே ஓட எத்தனித்த விக்னேஷின் மேல் பாய்ந்தாள். பின்புற தோட்டத்தில் குளிருக்கு இதமாக சிகரெட்டை புகைத்தபடி அங்கு போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த விக்ரமின் காதில் 2 வினாடிதான் விக்னேஷின் அலறல் சத்தம் கேட்டது. பின் அது அடங்கி எங்கும் நிசப்தம் குடிகொண்டது. சென்னை விமான நிலையம். ஏர்போர்ட் டிவி மானிட்டரில் அந்த பெண் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தாள். தமிழகத்தில் ஏற்காடு பகுதியில் கடந்த சில நாட்களாகவே நிறைய அடையாளம் தெரியாத ஆண்களின் பிணங்கள் மலைச்சரிவுகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிளிமுக்கு பாறையின் கீழே இவை கிடைப்பதால் நபர்கள் பாறையிலிருந்து தவறி விழுந்து இறந்திருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். பாதுகாப்பு இல்லாத அந்த பகுதிகளில் எல்லாம் தடுப்பு அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்தியை கேட்டவாறே கபடேரியாவிலிருந்து காஃபி வாங்கி கொண்டு மனைவி சித்தாராவுக்கு தந்துவிட்டு தானும் அருந்தினான் விக்ரம். சற்று நேரத்திற்கெல்லாம் அவர்களை சுமந்து கொண்டு மும்பை செல்லும் அந்த விமானம் வானில் பறக்க ஆரம்பித்தது. ஆகாயத்தில் மேகத்தோடு மேகமாக நின்றவாறே அவர்கள் போகும் விமானத்தையே கண்ணீருடன் பார்த்தவாறே கையசைத்தாள் சுனந்தா. முற்றும்.